வணக்க பசங்களா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Xylem தமிழ் 11th and 12th சேனல். நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். ஹலோ எவ்ரிவன், அப் கைசா ஹே, ஐ மீன் எப்படி இருக்கீங்க? எஸ், ஹலோ. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வெக்டர்ஸ் நம்ம வந்து மேம் என்ன மேம் திடீர்னு வெக்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து லைக் வி வில் டேக் நெக்ஸ்ட் இஸ் இன்டகிரல்ஸ், ரைட்? ஸோ இன்டகிரல்ஸ் கண்டிப்பாக எடுப்போம். ஹாய் கவி, ஹாய். ஸோ லைக் நம்ம வி ஹாவ் டு எனிவேஸ் கவர் திஸ் சாப்டர், ரைட்? ஸோ அதனால இந்த குட்டி சாப்டர் நம்ம வந்து இன்னைக்கு கவர் பண்ணிக்கிறோம். ஸோ தட்ஸ் இட். எஸ் கவி, ஹலோ. ஸோ யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பசங்களா, என்ன தனியாக ஓடுது, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். Yes, you have been hearing about this XPL, right? XPL NEET. This is a crash course. Okay, va pasangla. First I will tell you this. Then நான் இருந்தும் சொல்லிக்கிறேன். Okay, so that's it. That பசங்களா நீட் படிக்கிற பசங்களுக்கு, so the NEET 2025 is coming, right? So அதனால like you have to like ஒரு crash course. ஆப்வியஸ்லி யூ ஹவ் டு லைக் என்ன சொன்னால் எல்லாமே படித்தது எல்லாமே வந்து எகெயின் ரிவைஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் சரி, லைக் ஒரு ப்ரஷ் அப் மாதிரி, ரைட்? ஸோ கிராஷ் கோர்ஸ் இஸ் லைக் என்ன சொல்லலாம், கிராஷ் கோர்ஸ் நம்ம வந்து Xylemத்தில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ என்ரோல் பண்ணுறதுக்கு தெர் இஸ் திஸ் QR code, யூ கேன் என்ரோல் திஸ். ஓகேவா? ஸோ தட் இஸ் நீட் ஆன்லைன் வித்தவுட் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4500. ஓகே, ஸோ அதே வந்து வித் மெட்டீரியல் அப்படின்னா 6500. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஓரியன்டேஷன் கிளாஸஸ் இஸ் கோயிங் ஆன் நீட். ஓகே, ஸோ யூ கேன் செக் ஆன் தட். ஸோ நீட் கிராஷ் DPP வந்து 1500. So these are the details about it. Okay, so crash course is 20,000. okay va? So இதில் வந்து உங்களுக்கு நீட் 2025க்கு லைக் என்ன சொல்லலாம், அதுக்கு இது மாதிரி. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன சொல்லலாம், அதுக்கு என்ன சொல்லலாம், ப்ரையரா. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த கிராஷ் கோர்ஸ் வி ஆர் ப்ரொவைடிங். ஓகேவா? ஸோ ஃபார் நீட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம சாப்டர் போயிடலாமா பசங்களா? இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ரம் பேசிக்ஸ் யூ கோனா லேர்ன் திஸ் லெக்சர் இஸ் இனஃப் ஃபார் யோர் வெக்டர் ஆல்ஜிப்ரா. ஓகேவா? ஸோ இதில் இன்னைக்கு நம்ம வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்டான திங்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு படிச்சிருவோம். ஓகே, ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் ரெப்ரசன்ட், என்னடா இது? ஓகே, ஸோ பேசிக் கான்செப்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெக்டர்ஸ், டைப் ஆஃப் வெக்டர், பொசிஷன், இது எல்லாம் மேம் என்ன மேம் இது நிறைய இருக்கு அப்படின்னலாம் நினைக்க வேண்டாம். இது எல்லாமே வந்து சூரிக்கு இவ்வளோதான், கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து வி வில் பி டிஸ்கஸிங் ஆல் திஸ். ஓகேவா? இது எல்லாமே நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கு நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட், அப்புறமேல் டாட் ப்ராடக்ட், அப்புறமேல் நம்ம வந்து லைக் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம வந்து நாளைக்கு வி வில் டிஸ்கஸ். ஓகேவா? ரைட். ஸோ பசங்களா, வாட் இஸ் அ வெக்டர்? ஓகே, நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. எஸ் ஆர் நோ? ஹாய் மேம். ஹலோ. ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா? வெக்டர் அப்படிங்கிறது இப்படி போட்டு ஒரு வெக்டர் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதே தான். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து வெக்டர் யூ வில் பி ஸ்டடிங் ஃப்ரம் 11th இல்லையா? ஸோ 11th படித்தது மேம் இப்போ தான் மேம் மேக்ஸில் அது ஏன்னு எனக்கும் தெரியாது. ஸோ பேசிக்கலி குவான்டிட்டிஸ் வந்து ரெண்டு லைக் தே ஆர் லைக் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒன் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ ஒன் இஸ் ஸ்கேலார், இன்னொன்று வந்து வெக்டர். ஓகே, வெக்டர் குவான்டிட்டி அண்ட் ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு லைக் நம்ம வந்து இந்த ஃபோர்ஸ், இந்த நியூட்டன் கிடையாது, ஃபோர்ஸ், ஒர்க் டன், நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஸோ அதெல்லாம் வந்து இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து ரெண்டு குவான்டிட்டியை பிரிச்சிருக்காங்க, ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் வெக்டர் குவான்டிட்டி அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ உங்களுக்கே தெரியும் ஸ்கேலார்னா ஒன்லி மேக்னிடியூட் இஸ் மேட்டர், ரைட்? ஸோ மேக்னிடியூட் மட்டும், மேம் வாட் இஸ் திஸ் மேக்னிடியூட் மட்டும் இருக்கிறவங்கள தான் நான் வந்து என்னன்னு சொல்லுவேன், ஸ்கேலார் அப்படின்னு சொல்லுவேன். என்ன பசங்களா? ஸ்கேலார். ஸோ லைக் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் த ஓவரால் திங். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வெக்டர் அப்படின்னா வெக்டருக்கு வந்து தெர் வில் பி அ டைரக்ஷன். என்ன பசங்களா? there will be a direction and also there will be the magnitude. ரெண்டுமே இருக்கிறவங்கள தான் நான் வந்து வெக்டர் அப்படின்னு
மேக்னிடியூட். ஓகேவா, அவங்களே தான் நான் வந்து என்னன்னு சொல்லுவேன், வெக்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா, ரெப்ரசன்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ஏ வெக்டர் ஏ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அப்படி இப்படி இது வந்து நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஓகேவா, ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படிங்கிறது பாருங்க, தோஸ் குவான்டிட்டி விச் ஹாவ் மேக்னிடியூட் பட் நோ டைரக்ஷன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் தியரி. ஓகேவா, ஸோ யூ ஹாவ் டு சிட் வித் இட். ஏன்னா தியரியிலிருந்து மோஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. லைக் இஃப் யூ டேக், நீங்கள் வந்து எஸ்கியூபி எடுத்துக்கோங்க, ஐ மீன் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும், ஸோ they are asking from the theory. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தியரி படிக்க மாட்டீங்க அப்படின்னு. ஸோ அதுலேருந்து கேட்டால் தானே அந்த ஒரு மன சுகம், பசங்களுக்கு அது கிடைக்காது, அப்படி ஏதோ பெரிய அவங்க நேடிட்டாங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஓகேவா, ஸோ whoever it is. ஸோ டைரக்ஷன் மேக்னிடியூட் இருக்கு, ஆனால் டைரக்ஷன் இருக்கு, ஆர் கால்ட் டைரக்ஷன் இல்லை. ஓகே, அவங்கள தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சம் ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் ஆர் லென்த், மாஸ், டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பீட், ஏரியா, வால்யூம், டெம்பரேச்சர், ஒர்க் இஸ் நாட். இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஒர்க் டன் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஒர்க் டன் எப்படியாச்சும் அந்த ஒர்க் முடிச்சா போதும், அது நான் சொல்ல, அது பிசிக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஆல். அவங்க வந்து என்ன பசங்களா, ஸ்கேலார் குவான்டிட்டி. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த குவான்டிட்டி மட்டும்தான் வேணும், நமக்கு அந்த மேக்னிடியூட் மட்டும்தான் வேணும். ரைட், லென்த்தில் பார்த்தீங்கன்னா -5 சென்டிமீட்டர் அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா. ரைட், ஸோ அதனால திஸ் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி ரெப்ரசன்டட் பை ரியல் நம்பர்ஸ் along with suitable units. ஓகேவா, along with suitable units. இப்போ வந்து வெக்டருக்கும் வந்து ஹாய் சந்தீப், ஹலோ, வெக்டர் குவான்டிட்டிஸுக்கும் யூனிட் இருக்கு. ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸோட யூனிட் என்ன பசங்களா, நியூட்டன். ரைட், ஸோ லைக் நான் சொல்கிறேன். ஸோ தட் இஸ் ஒரு லைக் என்ன சொல்லலாம், டே இப்போ வந்து லென்த்துன்னே வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரணுமா ஸ்கேலார் என்னென்னு? நீங்களே ஒரு பெரிய சாப்டர்லேயே நீங்கள் படிக்கிறீங்க. ரைட், ஸோ நீங்களே முன்னாடியே படிச்சிருக்கீங்க ஸ்கேலார் ப்ராடக்ட்னா என்ன, கிராஸ் ப்ராடக்ட், டாட் ப்ராடக்ட் எல்லாம். ரைட், ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது வந்து வெக்டர் தான். ஓகே, வெக்டர் இஸ் வாட் வி நீட் இந்த சாப்டரில். கரெக்டாக எஸ், ஹாய் வர்ஷா, ஹலோ, தெரியும் மேம் அப்படிங்காங்க. கரெக்டாக நீங்கள் தான் எனக்கு சொல்லி தரணும். ஸோ வெக்டர்லேருந்து ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா, நிறைய விஷயங்கள் அப்பார்ட் ஃப்ரம் டெக்ஸ்ட் ஆல்சோ வி ஹேவ் டு ஸ்டடி. டெக்ஸ்ட்டில் இருக்கிறது தான். ஸோ வெக்டர் அப்படிங்கிறது தோஸ் குவான்டிட்டிஸ் ஹேவிங் மேக்னிடியூட் ஆஸ் வெல் அஸ் டிரெக்ஷன். மேக்னிடியூட் ஆஸ் வெல் அஸ் டைரக்ஷன் இருக்கிறவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சம் குவான்டிட்டிஸ் ஃபோர்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலோசிட்டி. இது என்னடா ரெண்டுலையுமே வெலோசிட்டி இருக்கு. ஓகே, வெலோசிட்டி, ஆக்சிலரேஷன், மொமெண்டம், எலக்ட்ரிக் ஃபீல்ட், இன்டென்சிட்டி, எக்ஸெட்ரா. ஓகேவா, ஸோ நான் இப்போ வந்து வெக்டர் பற்றி நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். ஓகே, வெக்டர் பற்றி 2 வாக்கு உங்ககிட்ட பேச போகிறேன். ஓகே, ஸோ தட் இஸ் இப் தெர் இஸ் அ லைன் செக்மெண்ட். ஓகே, 3D பிளேனில் தான் நம்ம வந்து இங்கே படிக்கிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நீங்கள் 3D பற்றி 11th கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. ஃப்ரம் ரச்சனா சாகர். ஓகே ஓகேப்பா, நல்லா படிங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஓகே ஓகே, இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா யூ கேன் மெயில். சரியா, மெயில் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு சால்வ் இட் டுடே இட் செல்ஃப் அண்ட் கிவ் யூ. ஓகே, ஸோ இப்போ ஒரு லைன் நம்ம எடுக்கிறோம், ஒரு லைன் செக்மெண்ட் நான் எடுக்கிறேன். ஸோ தட் இஸ் திஸ் இஸ் ஃப்ரம் ஏ அண்ட் இது வந்து பி. ஓகேவா, ஸோ இதுக்கு நான் வந்து டைரக்ஷன் கொடுக்குறேன். ஐம் கிவிங் டைரக்ஷன். ஸோ திஸ் லைன் இஸ் லைக் என்ன சொல்லலாம், எங்கிருந்து எங்கே போகுது அப்படின்னா ஏலேருந்து பிக்கு போகுது. ஓகேவா, ஃப்ரம் ஏ டு பி இட்ஸ் கோயிங். ஸோ ஐம் கிவிங் அ டைரக்ஷன். ஓகே, டைரக்ஷன் லைன் அப்படின்னு சொல்லுவோம், டைரக்டட் லைன். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து என்னப்பா சொல்லுவோம் நம்ம, டைரக்டட் லைன் ஆர் டைரக்டட் லைன் தான் சொல்லுவோம். ஓகே, directed line because it's showing direction, directed line. ஓகேவா, ஸோ இந்த directed line இருக்கு. ஸோ இங்கே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பசங்களா, ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால இவங்களை நான் வந்து இனிஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். என்ன பசங்களா, இனிஷியல் பாயிண்ட். ரைட், ஸோ அதே மாதிரி பியில் நம்ம வந்து பிக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெர்மினல் பாயிண்ட். என்ன பசங்களா, டெர்மினல் பாயிண்ட், டெர்மினல் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த வெக்டரை நான் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன், ரெப்ரசென்டட் ஆஸ் ஏ பி வெக்டர். ஏ பி வெக்டர் மேலே ஒரு ஏரோ மார்க் இருந்துச்சுன்னா ஏபி வெக்டர். ஓகேவா, ஸோ இதுவே இந்த வெக்டர். ஓகே, இந்த வெக்டர் வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஃப்ரம் ஏ இங்கே பி இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த லைன். ஸோ டைரக்டட் லைன் இஸ் ஃப்ரம் பி டு ஏ. எங்கிருந்து பசங்களா, பியிலிருந்து ஏ வரைக்கும். ஓகேவா, ஸோ பியிலிருந்து ஏ வரைக்கும் அப்படின்னா இந்த வெக்டரை நம்ம வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், பி ஏ.
clear? BA. மேம் இது அதோட நெகட்டிவ் வெக்டர் தானே, அதெல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் டெல்லிங். ஓகே, ஸோ இதுதான் நான் வந்து எப்படி ஒரு வெக்டர் வந்து எப்படி ஐ வில் ரெப்ரசென்ட் ஏபி வெக்டர் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு மேக்னிடியூட் இருக்கு இல்லையா, நான் வந்து சொன்னேன் வெக்டர் அப்படி இருந்துச்சுன்னா இட் வில் ஹாவ் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். எஸ் ஆர் நோ? இட் வில் ஹாவ் அ மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ தட் இஸ் ஏபி அப்படிங்கிறது ஒரு வெக்டர். ஓகே, அதோட மேக்னிடியூட் என்ன பசங்களா? மேக்னிடியூட் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் திஸ் லைன். என்ன பசங்களா? லென்த் ஆஃப் திஸ் லைன். ஓகே, ஸோ அது வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ வாட் டஸ் திஸ் மீன்? இது என்னது? மேக்னிடியூட்னு சொல்லுவோம். என்ன பசங்களா? மேக்னிடியூட். மேக்னிடியூட். ஓகே, வாட் ஆர் யூ மீன் பை மேக்னிடியூட் பசங்களா? லென்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட். லென்த். லென்த்தோட ஸ்பெல்லிங் என்னடா? லென்த் ஆஃப் த line segment. Yes or no? Length of the line segment. Okay, length of the line segment. So இதுதான் பேசிக்கலி வெக்டர்ல இருந்து உங்களுக்கு தெரியற லைக் வெக்டர்ல வந்து எப்படி அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, மேக்னிடியூட்னா என்ன, இவங்க ரெண்டு பேரையும் வச்சு தான் இந்த ஃபுல் சாப்டர் நம்ம வந்து ஓட்ட போறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த திங். ஓகே, ஸோ திஸ் இஸ் எனி டவுட்ஸ் ஃப்ரம் ஹியர்? இது சொல்லுங்க பார்ப்போம். Classify the following measures as scalars and vectors. ஸ்கேலார் எது, வெக்டர் எது, ரெண்டு குவான்டிட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் வந்து எது ஸ்கேலார் எது வெக்டர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இது என்னது பசங்களா? வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் ஆக்சுவலி ஏரியா, ரைட்? திஸ் இஸ் ஆக்சுவலி ஏரியா. 2 மீட்டர் நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 மீட்டர் நார்த் வெஸ்ட், 2m நார்த் வெஸ்ட், ரைட்? ஸோ இது என்னன்னு சொல்லி நார்த் வெஸ்ட். ஸோ இட்ஸ் லைக் ஆக்சுவலி இது வந்து என்ன காட்டுது? ஒரு டைரக்ஷன் காட்டுது, ரைட்? டைரக்ஷன் பிளஸ் there is this magnitude. So this is obviously என்ன பசங்களா? scalar. This is obviously a scalar and this is a vector because it is showing magnitude and both the direction. Both the direction கிடையாது, both direction and magnitude. Any doubts? Do you have any doubts பசங்களா? Okay, initial point, terminal point is very important, you have to know. Okay வா? சரி, இதெல்லாம் சொல்லியாச்சு. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெக்டர் இதெல்லாம் சொல்லியாச்சு. சரியா? மேக்னிடியூட் சொல்லியாச்சு. ஓகே, இதில் வந்து இது மட்டும் பார்த்துக்கோங்க. தட் இஸ் the length is never negative. The length is never negative. The notation this has no meaning அப்படின்னா இது வந்து மோடுலஸ். நம்ம வந்து எப்பவுமே லென்த் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும். எஸ், யூ எவ்ரிபடி நோஸ் தட், ரைட்? நான் வந்து இது நான் வந்து இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் மேம், கரெக்டாக. நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் ஆல்ரெடி படிச்சுட்டு ஜஸ்ட் ப்ரஷ் அப் தான். ஆனால் வந்து நம்ம ஃபிசிக்ஸில் வந்து ரிசல்டன்ட் வெக்டர், நம்ம வந்து ஒரு வெக்டர் வந்து ரெண்டு குவான்டிட்டி ஆர் காஸ் தீட்டா ஆர் சைன் தீட்டா அப்படியெல்லாம் அதெல்லாம் இங்கே இல்லை. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் பேசுங்களா? தட்ஸ் இட். ஓகே, types of vectors, very important, very important. types of vectorsல இன்னொரு வெக்டர்ஸ் இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஏன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எப்பவுமே ஃபெமிலியரைஸ்டாக இருக்கணும். ஸோ இந்த யூனிட் வெக்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொலீனியர் இனிஷியல் வெக்டர்ஸ், கொலீனியர் வெக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பிகாஸ் அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஜீரோ வெக்டர்னா என்ன பசங்களா? ஜீரோ வெக்டர். ஸோ ஒரு வெக்டருக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. ஹாய் ஆஃபியா, ஹலோ. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு and it have a that is initial point and terminal point is there, right? So ரெண்டுமே ஒரே பொசிஷன்ல வருது, which means அதுக்கு direction is 0. I mean direction இல்ல, direction 0 அப்படின்னா என்னப்பா? direction இல்ல. அதே மாதிரி magnitude is equal to 0. magnitude is equal to 0க்கு தான் நான் வந்து என்னன்னு சொல்லுவேன்? zero vector இல்லாட்டி null vector. A vector whose initial and terminal points coincide, which means அது வந்து அந்த vector startடும் ஆகல endum ஆகல. Yes, I will give you. Okay. சரி, coincide is called a zero vector இல்லாட்டி null vector. எப்படி denote பண்ணுவாங்க? இப்படியும் denote பண்ணுவாங்க. Zero vector cannot be assigned a definite direction or it as it has zero magnitude. ஓகேவா? zero vector என்னடா? null vector. null அப்படின்னா எதுவுமே கிடையாது. நம்ம வெக்டர் நீங்க வந்து இது மட்டும் யோசிங்க, அதுக்கு வந்து டைரக்ஷன் இருக்கு. Yes, I will solve PYQs definitely. Okay. ஸோ நான் என்ன அப்போ சொல்ல வந்தேன்? ஐயோ, எஸ், வெக்டரும் கிடையாது, வெக்டர் கிடையாது அப்படின்னு பாரு. இனிஷியல் பாயிண்ட் அண்ட் டெர்மினல் பாயிண்ட் ஒரே பாயிண்ட்ல இருக்கிறவங்க. பிகாஸ் அந்த வெக்டர் வந்து ஆக்சுவலி இட் டசன்ட் ஸ்டார்டட். ஸோ அதனால அந்த வெக்டர் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஜீரோ வெக்டர் இல்லாட்டி நல் வெக்டர். ஓகேவா? இப்படியும் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா?
இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க பேசிக்லி. யூனிட் வெக்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் வி வில் யூஸ், உங்களுக்கு தெரியணும் வாட் இஸ் திஸ் யூனிட் வெக்டர், எதுக்கு தான் இந்த யூனிட் வெக்டர் அப்படின்ட்டு. ஓகேவா? A vector whose magnitude is unity. A vector whose magnitude is unity. Magnitude na pasangla, that is vector. இப்போ வந்து unit vector, suppose A அப்படின்னு வச்சுக்கோங்க, that is equal to 1. Okay, that is 1 unit and it is called unit vector. The unit vector in the direction of given vector A is denoted by A cap. Very important, I will tell you. Okay, நான் வந்து இது சொல்றேன், நான் தான் சொல்லணும், வேற யார் சொல்றது? Yes, I will finish, don't worry. Okay, because நம்ம வந்து எல்லாமே continuous da, like you will be having a long session, I hope so. ஓகேவா? இன்டகிரல்ஸ் நான் நெக்ஸ்ட் எடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் இது முடிச்சுட்டு எப்படியும் நான் இது முடிக்கணும், நான் எடுப்பேன்டா, பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஓகே, ஸோ யூனிட் வெக்டரில் யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் யூனிட் வெக்டர். ஓகே, யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டரில் என்ன சொல்கிறாங்க அவங்க? ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஹேவ் டு நோ தட் இப்போ வந்து மேக்னிடியூட் ஆஃப் எ வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 1, அவங்கள வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூனிட் வெக்டர் இஸ் பேசிக்கலி டைரக்ஷன் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பசங்களா? டைரக்ஷனல் வெக்டர். ஸோ ஏ கேப், ஓகே, ஐ கேப், ஜே கேப், கே கேப் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஐ கேப், ஓகே, ஸோ அந்த ஐ கேப் அப்படிங்கிறது இப்போ யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது ஒரு வெக்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அது எப்படி அது உருவாகுது அப்படின்னா, ஓகேவா? ஸோ யூனிட் வெக்டர் அப்படின்னா என்ன சொல்றாங்க? the unit vector in the direction of a given vector A is denoted by A cap. இது வந்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியல அப்படின்னா it will be very difficult. ஓகேவா? it will be very difficult. so that இப்போ வந்து நான் வந்து இங்க ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எங்க? this is x axis, this is y axis, this is z axis. so there is this point. Okay, there is this point which is P அப்படின்னு வச்சுக்கோங்க. x, y, z. x, y. Ma'am, மேக்ஸ் பேப்பர் தந்தாங்க மேம், 7 மார்க்குக்கு தான் மேம். ஓகே, இதெல்லாம் வந்து உங்களால் படிக்கல. ஓகேவா? யூ கேன் ஸ்கோர் திஸ் டைப், இந்த மாதிரி சாப்டர், இந்த வெக்டர் 3D, அப்புறமேல் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரிலேஷன்ஸ், இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி, டிட்டர்மினன்ஸ், அதெல்லாம் உங்களால் படிக்க முடிஞ்ச சாப்டர். அதெல்லாம் படித்தாலே அப்படின்னு மேம் கேல்குலஸ் விட்ற கிடையாது, கேல்குலஸ் விடவே கூடாது. பிகாஸ் நீங்கள் வந்து இது இப்போதைக்கு பார்க்காம, லைக் இஃப் யூ ஆர் சீயிங் இட் இன் அ லாங் டேர்ம், இந்த கேல்குலஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ரிலேட்டடாக இப்போ மேக்ஸ் ரிலேட்டடாக எடுக்கலைன்னா உங்களுக்கு படிக்க தேவையில்லை. பட் இஃப் யூ ஆர் டேக்கிங் இன்ஜினியரிங், வாட் எவர் இட் இஸ், திஸ் திங் இஸ் தேர், இந்த வெக்டர் இஸ் தேர், தெர் இஸ் எ பேப்பர், வெக்டருக்குன்னு ஒரு மொடியூலே இருக்குது உங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஓகேவா? ப்ராபபிலிட்டிக்கு ஒரு எல்லாமே வந்து 12th கண்டினியூஷன் தான். ஓகே, ஸோ வாட் ஐ வாஸ் டெல்லிங் இஸ் தட் ஏ கேப் அப்படிங்கிறது இப்போ இது எப்படி வருது அப்படின்னா, ஒரு what is this? This is a vector. இந்த வெக்டருக்கு வந்து என்னப்பா இருக்கும்? ஒரு மேக்னிடியூட் இருக்கும் and there it will have a direction. A vector has a magnitude as well as direction. Magnitude and direction இருக்கு. This is an equation. இது நீங்க படிச்சு தான் ஆகணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். PYQல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஏ கேப் கண்டுபிடிக்கலாமா பசங்களா? ஏ கேப் அப்படிங்கிறது வெக்டர் ஏயை வந்து நான் அவங்களோட மேக்னிடியூடால் வந்து டிவைட் பண்ணால் எனக்கு வந்து கிடைக்கும். மேம் எப்படி மேம் இந்த மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது சொல்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஒரிஜின், ரைட்? திஸ் இஸ் தி ஒரிஜின்ல இருந்து இப்போ வந்து இங்கே ஒரு லைன் போகுது அப்படின்னா திஸ் இஸ் ஓ. ஓகே, ஸோ இந்த லைன், இந்த வெக்டர் அப்படிங்கிறது நம்ம வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஓபி வெக்டர். ஸோ ஓபி வெக்டர் அப்படிங்கிறது P இஸ் த P வெக்டரோட பொசிஷன். ஓகே, P வெக்டரோட பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜின். எஸ் நான் கிளேஸ் பேஸ் கிடையாது, கேஸ் பேஸ் எல்லாமே சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? லைக் வி வில் டூ இட். ஓகே, பிரச்சனை கிடையாதுடா, சால்வ் பண்ணுறேன். ஓகே,
ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஐ ஜே கே கேப் ஓகே என்னடா அது ஐ கேப் ஓகே ஜே கேப் அப்புறமேல் கே கேப் ஓகே ஸோ இதெல்லாம் என்ன பசங்க கேப்னு பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் வந்து டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுது ஓகே என்ன பசங்களா டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற கோஆர்டினேட் இல்லாட்டி எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்கள வந்து நான் வந்து என்ன வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவேன் ஐ கேப் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவேன் ஓகேவா ஐ கேப் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது ஓகேவா எக்ஸ் ஆக்சிஸை நோக்கி போகுது ஓகேவா ஸோ திஸ் கோஆர்டினேட் திஸ் இவ்வளோ யூனிட்டுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து இவ்வளோ யூனிட்டுக்கு தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 3 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓகேவா 2 3 4 கிளேஸ் பிளேஸ் ஸோ 2 அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் 2 யூனிட்ஸ் எஸ் ஆர் நோ எக்ஸ் ஆக்சிஸில் 2 யூனிட்ஸ் ரைட் எக்ஸ் ஆக்சிஸில் 2 யூனிட்ஸ் அதே மாதிரி 3 அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒய் ஆக்சிஸில் 3 யூனிட்ஸ் ஸோ அதே மாதிரி செட் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் 4 யூனிட்ஸ் எஸ் ஆர் நோ 4 யூனிட்ஸ் இதுதான் அது வந்து கோஆர்டினேட் ரெப்ரசன்ட் இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த 2 3 4 எல்லாம் எங்கே இருக்குது ஸோ இது வெக்டர்ன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கே இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு தான் இந்த ஐ கேப் ஜே கேப் கே கேப் ஒரு ஏ கேப் ஓகேவா ஸோ ஒரு வெக்டருக்கு ஒரு யூனிட் வெக்டர் கண்டிப்பாக இருக்கும் பிகாஸ் தெர் இஸ் அ டைரக்ஷன் எஸ் ஆர் நோ ஸோ எக்ஸ் ஆக்சிஸை டினோட் பண்ணுற அந்த டைரக்ஷனை காமிக்கிறது தான் இந்த ஐ கேப் ஓகேவா ஸோ அதே மாதிரி ஜே ஆக்சிஸா அப்படின்னு ஒரு ஆக்சிஸ் இல்லை ஜே கேப் அப்படிங்கிறது y ஆக்சிஸை டினோட் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி கே கேப் அப்படிங்கிறது செட் ஆக்சிஸை டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைரெக்ஷனில் போகிறாங்க அந்த டைரெக்ஷனில் இவ்வளோ யூனிட்ஸுக்கு அப்புறம் இவங்க இருக்காங்கன்னு என்ன சொல்கிறாங்க அந்த லைக் திஸ் இஸ் டினோட்டிங் ஓகேவா ஸோ இதுதான் ஐ கேப் ஜே கேப் கே கேப் எஸ் ஆர் நோ ஓகே ஸோ ஒரு வெக்டரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் ஸோ ஓபி அந்த வெக்டர் ஓகேவா ஓபி அப்படிங்கிற வெக்டரை வந்து நான் ரெப்ரசென்ட் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா 2i கேப் plus 3j cap plus 4z cap. Okay, this is how I am going to represent a vector if அவங்களோட direction அவங்களோட x axis y axis coordinates கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் மாடுலஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லி தரேன் ஓகேவா ஸோ ஹவு டு ஃபைண்ட் மாடுலஸ் ஆஃப் அ வெக்டர் ஹவு டு ஃபைண்ட் அ மாடுலஸ் ஆஃப் அ வெக்டர் தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் செட் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் அதான் சொல்கிறேன் x square plus y square plus z square. This is how you want to find the modulus of this any vectors. Okay, ஒரு வெக்டர் கொடுத்திருக்காங்க அவங்களோட modulus கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களோட x coordinate y coordinate ஸ்கொயர் பண்ணும் x coordinate y coordinate என்ன பண்ணும் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். So this is the main equations. ஓகேவா இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லாக ஓட்ட போகிறோம். So you have to know. Okay, you have to know. Right, இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் படித்தோம் IJK ஓகேவா இது வந்து காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் யூனிட் வெக்டர் படிக்கும்போதே அது படிச்சிங்கன்னா குட். ஓகே யூனிட் வெக்டர் படிக்கும்போதே அது படிச்சிங்கன்னா குட். ஸோ இதுலேருந்து வெரி இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன் இஸ் திஸ். ஓகேவா ஒரு யூனிட் வெக்டர் ஓகேவா யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷன் என்ன பசங்களா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் கிடையாது கொடுத்துருக்கிற வெக்டரை வந்து எதால மல்டிப்ளை பண்ணணும் ஒரு மோடுலஸால மல்டிப்ளை பண்ணணும். எதால மல்டிப்ளை பண்ணும் பசங்களா மோடுலஸால மல்டிப்ளை பண்ணா யூ வில் கெட் இட். ஸோ ஐ வில் ரைட் தி என்ன சொல்ல ஒரு ஈக்குவேஷன் நான் எழுதுறேன். ஸோ இஃப் point P x comma y comma z is given, okay, vector OP will be is equal to xi cap plus yj cap plus zk cap. Okay ma, fine. Next modulus of vector OP அப்படிங்கிறது root of x square plus y square plus z square. Right, சரி இப்போ ஒரு வெக்டர் if vector A is given, ஓகேவா ஒரு வெக்டர் A அப்படி ஒரு வெக்டர் A வந்து எப்படி பசங்களை உருவாகுது ஒரு வெக்டர் A வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா அதுக்கு மாடுலஸ் இருக்கணும் அண்ட் அவங்களுக்கு வந்து டைரக்ஷன் இருக்கணும். ஓகே ஸோ A கேப் அப்படிங்கிறது given vector divided by modulus of that vector. So these are the things we gonna learn. எல்லாமே எடுப்போம் ஓகேவா ப்ராபபிலிட்டி டெஃபினெட்லி ஐ வில் டேக் சரியா. ஸோ நெக்ஸ்ட் என்னப்பா நம்ம வந்து படித்தோம் ஐ காமா ஜே காமா கே ஐ கேப் ஜே கேப் கே கேப் அப்படிங்கிறது எல்லாமே வந்து என்னது யூனிட் வெக்டர்ஸ்
யூனிட் வெக்டர்ஸ் ஆஃப் x-axis y-axis z-axis. Is that clear? ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். அப்புறம் நம்ம வந்து ஐ ஸ்கொயர் என்ன, ஜே ஸ்கொயர், செட் ஸ்கொயர் எல்லாம் படிப்போம். ஸோ இப்போதைக்கு இங்கே நம்ம வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வி கோனா சால்வ். என்னப்பா மேம் மேக்ஸுக்கு டிப்ஸ் சொல்லுங்க. 10th அப்படி சொல்லிடலாம். பட் 12th வந்து எனக்கு இப்போது வாட் ஐ ஃபீல் இஸ் தட் ஹாய் ஹரேஷ் ஜேஇ லெவல் கொஸ்டின் வருதா அப்படின்னு ஒரு டவுட் எனக்கு வருது. ஓகே, லைக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஏறுதா அப்படின்னு ஒரு எனக்கு இருக்கிற ஃபீலிங்காக இல்லை லைக் பொதுவாக இருக்குதான்னு எனக்கு தெரியல. பட் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நான் வந்து சொன்னேன் இல்லைப்பா PYQs. ஓகே, PYQs நீங்கள் மேண்டட்டரியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மேக்ஸ் எக்ஸாமுக்கு போகணும். நீங்கள் PYQ சால்வ் பண்ணாமல் ஏதாச்சும் கொஸ்டின் பேங்க்ஸ் மட்டும் மேபி அதுலேருந்து வரலாம், இல்லைன்னெல்லாம் சொல்ல. பட் PYQs இஸ் மேண்டட்டரி. சால்விங் NCERT கொஸ்டின்ஸ் இஸ் மேண்டட்டரி. இஃப் யூ காட் டைம் மிஸ்லேனியஸும் சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ NCERT மிஸ்லேனியஸ் டைம் இருந்தால், இல்லாட்டி டைம் இல்லை மேம் அதுக்கெல்லாம் டைமே கிடையாது, தென் டைரெக்ட்லி கோ ஃபார் PYQs பண்ணாமல் எக்ஸாமுக்கு போகவே கூடாது. ஓகே, யூ ஹாவ் டு நோ எப்படி போன வாட்டியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. சரியா? ஓகே, இப்போது ஒரு கொஸ்டின் பண்ணலாமா? கொஸ்டின் okay, let me just finish this, அப்புறமேல் we will do questions. ஓகேவா, ஈக்குவல் வெக்டர்ஸ் கிடையாது, யூனிட் வெக்டர்ஸ் அப்படி சொல்லி முடிச்சாச்சு. ஓகேவா, ஏ கேப் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியாச்சு. கோ இனிஷியல் வெக்டர்ஸ் அப்படின்னா வெக்டர்ஸ் விச் ஹேவிங் சேம் இனிஷியல் பாயிண்ட்ஸ் அவங்கள தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், கோ இனிஷியல் வெக்டர்ஸ். 2 or more vectors having same initial points are called co-initial vectors. ஓகேவா, co-initial same initial points. ஓகேவா, ரைட். சரி, நெக்ஸ்ட் collinear vectors, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, collinear and parallel இருக்குது இல்லையா, collinear வெக்டரும் parallel வெக்டர்ஸுக்கும் they both are different. ஓகேவா, technically speaking மேம் PDF அனுப்புவோம். ஓகே, வெயிட், ஐ வில் அனுப்பலாம். ஓகேவா, நம்ம PYQs பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி அனுப்ப முடியுமா பார்க்குறேன். ஓகே, சரி. ஸோ கொலீனியருக்கும் இந்த சாப்டரில் வந்து கொலீனியர் நீங்கள் வந்து இங்கே ஃபுல்லாக ஃப்ரீ வெக்டர்ஸ் தான் படிக்கிறோம். ஓகேவா, ஃப்ரீ வெக்டர்ஸும் இருக்குது, லோக்கலைஸ்டு வெக்டர்ஸும் இருக்குது. சரியா? ஸோ ஃப்ரீ வெக்டர்ஸ் அப்படின்னா அங்கெல்லாம் எடுத்து நம்ம மாற்றலாம். ஸோ ஃப்ரீ நான் இப்போ வந்து வாட் டிட் ஐ சே, ஃப்ரீ வெக்டர்ஸ்னால் அங்கெல்லாம் வந்து எடுத்து நம்ம மாற்றலாம், இனிஷியல் பாயிண்ட் மாற்றலாம், அந்த மாதிரி. லோக்கலைஸ்டு அப்படின்னா எங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதுதான் ஃபிக்ஸட், அதுலேருந்து மாற்ற முடியாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அவ்வளோ கவனிக்க தேவையில்லை. இப்போ நம்ம வந்து இதில் ஃப்ரீ வெக்டர்ஸ் தான் டீல் பண்ணுறோம், தட்ஸ் இட். ஸோ கொலீனியர் வெக்டர் அப்படின்னா காமனாக உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் இருக்கணும். என்ன பசங்களா, காமனாக தே ஷுட் ஹாவ் அ பாயிண்ட். ஸோ கொலீனியர் வெக்டர்ஸ். ஓகே, அவங்களுக்கு இருக்கிற ஆங்கிள் வந்து 0 டிகிரியாக இருக்கலாம், 180 டிகிரியாக இருக்கலாம். தே ஷுட் ஹாவ். நீங்கள் வந்து 10th கொலீனியர் படிச்சிருக்கீங்களே இல்லையா, அதில் வந்து என்ன படிச்சிங்க, எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து சேம் லைனில் இருக்கணும். இருக்கிறவங்க நான் வந்து கொலீனியர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவேன். சேம் கான்செப்ட் தான். ஸோ இப்போ வந்து ஒரு வெக்டர் வந்து இந்த சைட் போகுதுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு வெக்டர் வந்து இட்ஸ் கோயிங் திஸ் சைட். Okay, so let this vector A and this is vector B. What is the angle? இதெல்லாம் டே டு டே யூஸ் ஆகுது. எதுக்கு படிச்சு ஐ ஹவ் நோ கமெண்ட்ஸ். இல்லை, நம்ம வந்து வெக்டர்ஸ் நம்ம நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவோம், நமக்கு தான் தெரியல. ஒன்ஸ் யூ வில் என்டர் இன்டு என்ஜினியரிங் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ லைக் இந்த கோடிங்கெல்லாம் மேக்ஸ் தான், whatever the behind எல்லாமே மேக்ஸ். உங்களுக்கே தெரியும் இல்லையா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே தெரியும். ஸோ எவ்ரி திங் நீங்கள் வந்து இந்த ஃபோனில் குத்துறீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ஃபோனுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ABCD எல்லாம் தெரியாது, பைட்ஸில் தான் தெரியும். ஸோ இட்ஸ் எவ்ரி திங் இஸ் மேக்ஸ். ஓகே, ஸோ பசங்களா, ஹவ் யூ வில் ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் டூ ஒரு என்ன சொல்லலாம், 2 வெக்டர்ஸோட ஆங்கிள்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க?
that is இப்போ வந்து suppose the vector is like this and one vector is like this, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, you will join these two tails, right? இவங்களோட இந்த ரெண்டு டெய்லையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, you will join it and you will measure it, right? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா they will have this, இங்கே வந்து இந்த சைட் போகுது, இன்னொன்று வந்து இந்த சைட் போகுது. ஸோ they making an angle of 180 degree, ரைட்? தே வில் மேக்கிங் அண்ட் காமனாக பாயிண்ட் இருக்கணும், மற்றபடி கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ இங்கே வந்து இங்கே இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் ஹியர் அப்படின்னா இதோட டெய்ல் எதுவும் லைக் இஃப் யூ ஆர் ஜாயினிங் திஸ் அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி வந்துடும். எஸ் ஆர் நோ? ஸோ தே ஆர் பேரலல். இவங்க பார்த்தீங்கன்னா பேரலல் தான், இங்கேயும் பார்த்தீங்கன்னா பேரலல் தான். ஓகே, ஸோ தட்ஸ் இட். கொலீனியர் அப்படின்னா சேம் லைனில் இருக்கணும், மற்றபடி எதுவும் கிடையாது. கொலீனியாரிட்டிக்கு இது இருக்குது, ரைட்? தேர் இஸ் திஸ் கொலினியாரிட்டிக்கும் நம்ம பேரலலுக்கும் வந்து தெர் இஸ் திஸ் ரிலேஷன் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி. ஸோ ஈக்குவல் வெக்டர்ஸ்னா என்ன பசங்களா? ஈக்குவல் வெக்டர்ஸ்னா என்ன, அவங்களோட டைரக்ஷனும் மேக்னிடியூட் வில் பி சேம். அவங்கள தான் நான் வந்து என்னன்னு சொல்லுவேன், ஈக்குவல் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். எஸ் ஆர் நோ? டூ வெக்டர்ஸ் A and B are said to be equal if they have same magnitude and same direction regardless of their position in the initial points and written as vector A is equal to vector B. ஒன்றுமே கிடையாது மேம், ஒன்றுமே கிடையாது, அப்படி கிடையாதுடா. ஈக்குவல் வெக்டர்ஸ் அப்படின்னா vector A is equal to vector B அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் vector A அப்படிங்கிறது சப்போஸ் xi cap plus yj cap plus zk cap is equal to ai cap plus bj cap plus ck cap அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. டூ வெக்டர்ஸ், இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவல்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஈக்குவல்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ விச் மீன்ஸ் x is equal to a, y is equal to b and z is equal to k. தட் இஸ் அவங்களோட கரஸ்பாண்டிங்காக இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னப்பா? ஈக்குவல். ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் அப்படின்னா திஸ் இஸ் வாட் தேர் மீனிங். ஓகே, ரைட்டு. நெகட்டிவ் ஆஃப் எ வெக்டர் வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம வந்து ட்ரையாங்கிள் லோ எல்லாமே படிச்சிருப்பீங்க, பேரலலோகிராம் லோ எல்லாம் நீங்கள் ஃபிசிக்ஸ்லேயே. மேம் என்ன மேம் அது இடைக்கு எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்கப்படாது, இருந்தாலும் நான் சொல்லுவேன். நெகட்டிவ் ஆஃப் எ வெக்டர் ஹூஸ் மேக்னிடியூட் இஸ் சேம் ஆனால் டைரக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? டே அந்த சைட் போனால் நெகட்டிவ் ஆஃப் ஆக்சிலரேஷன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் சைடில் போகிறாங்க, ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்க்குறீங்களா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ தட் இஸ் நெகட்டிவ் ஆஃப் எ வெக்டர் அப்படின்னா ஓகே, ஸோ இது வந்து ஏ அண்ட் திஸ் இஸ் பி. ஓகே, ஸோ இதோட வெக்டர் ஏபி அப்படின்னு நான் எழுதுவேன். எஸ் சொன்ன வெக்டர் ஏபி அப்படின்னு. ஸோ இதே லென்த்தில் நான் வந்து இன்னொரு வெக்டர் ஐம் ட்ராயிங். ஓகேவா? ஸோ இதே சேம் லென்த் தான் மேம், இது சேம் லென்த் இல்லை மேம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, சேம் லென்த் அப்படின்னு நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஸோ இங்கே பி இருக்குது, இங்கே ஏ இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பிஏ, வெக்டர் பிஏ. ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா பிஏ, மேம் கண்ணே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாதுடா. ஓகேவா? வெக்டர் பிஏ இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் வெக்டர் ஏபி. ஓகேவா? இவங்களோட மேக்னிடியூட் என்ன பசங்களா? சேமாக இருக்கும். மேக்னிடியூட் இஸ் சேம். ஓகேவா? மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்கும். ஆனால் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் இஸ் நாட் சேம். டைரக்ஷன் வந்து சேமாக இருக்காது. ஸோ திஸ் இஸ் தி ஆக்சுவல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. மேம் இது பெருசு மேம் இது சின்னது அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. இதுக்கு மேக்னிடியூட் சேம் அப்படின்னு அது என்னோட பிரச்சனை தான், நான் கரெக்டாக வரைஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ஜீரோ வெக்டர் அப்படிங்கிறது இதுதான் மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? கிளியர்? பொசிஷன் ஆஃப் ஏ வெக்டர் இதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. பொசிஷன் ஆஃப் ஏ வெக்டர் அப்படிங்கிறது ஜீரோலேருந்து இப்போ வந்து நம்ம இஃப் யூ ஆர் லைக் நம்ம வந்து எப்பவுமே ஒரிஜின் வச்சு தான் இப்போ வந்து உங்களோட டெக்ஸ்ட்டில் இருக்குது, ரைட்? ஸோ ஒரிஜின் ரெஸ்பெக்ட் டு பி, ரெஸ்பெக்ட் டு ஒரிஜின் பி, பியோட பொசிஷன் எங்கே இருக்குது? ஸோ இதுதான் வெக்டர் ஓபி. அவங்களோட மேக்னிடியூட் அப்படிங்கிறது √(x² + y² + xz². ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ இதை வந்து நம்ம ரிசல்டன் வெக்டர் அப்படின்னு கூட சொல்லுவோம், லைக் ஆர் அப்படின்னு கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃபைன். ஓகே, வி வில் டூ அ கொஸ்டின் தென். கொஸ்டின் தான் இங்கே இருக்குதுன்னு தெரியல. ஓகே, இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. The magnitude of the vector 6i cap plus 2j cap plus 3k cap.
60 seconds. Try to answer. Only 4 students. இருந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. சிம்பிள் இல்லையா? மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க, இதுதான் வெக்டர் இல்லையா? ஸோ என்னப்பா ஒரு மேக்னிடியூட்? சப்போஸ் லெட் ஏ, இதுக்கு வந்து நான் ஏன் பேர் கொடுக்குறேன். ஸோ 6i cap plus 2j cap plus 3k cap. Okay, so vector magnitude of this vector is equal to root of 6 square plus 2 square plus 3 square. Okay, so that is equal to root of 36 plus 4 plus 3 plus 3 plus 9, which is equal to root 49, which is equal to 7, which is equal to 7. Option B is the correct answer. 7, ma'am. Super. Good. 7 is the answer. Stop all. 7 அப்படிங்கிறது B, option B is the correct answer. நீங்கள் வந்து A, B அப்படின்னு சொல்லணும்டா. நீங்கள் 7 எல்லாம் சொன்னால் இவங்களுக்கு தெரியாது. ஓகே, கிளியர். இந்த கொஷின் பாருங்க. கொலினியர் நான் வந்து உங்களுக்கு இன்னும் சொல்லி தரல. ஓகே, இதுவும் கொலினியர். ஓகே, திஸ் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் அ வெக்டர். திஸ் இஸ் வெரி, இப்போ வந்து லைக் காமனாக கேட்குற ஒரு கொஸ்டின் இது. ஓகேவா? ஸோ ஃப்ரம் திஸ் சைட், ஓகே, இந்த சைட்ல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஃபைண்ட் அ வெக்டர் இன் தி டைரக்ஷன் ஆஃப் A is equal to I cap minus 2j cap that has magnitude 7 units. என்ன பசங்களா? 7 units. இதில் வாட் இஸ் திஸ் மீனிங்? இந்த கொஸ்டினோட மீனிங் என்னது? ஒரு வெக்டர் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ வெக்டர் இன் தி டைரக்ஷன் ஆஃப் திஸ் வெக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் ஆர் நோ? இப்போ என்னோட வெக்டர் என்னது பசங்களா? ஏ வெக்டர் A is equal to I cap minus 2j cap. இந்த டைரக்ஷனில் இந்த வெக்டர் எது பார்த்து போகுதோ அந்த டைரக்ஷனில் போகிற ஒரு வெக்டர். ஓகே, அதோட மேக்னிடியூட் என்னவாக இருக்கணும் பசங்களா? 7 ஆக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வெக்டர் உருவாக்குங்க அப்படின்னு தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஒரு வெக்டர், நான் வந்து ஒரு வெக்டருக்கு ஒரு லைக் ஐ செட் திஸ் ஃபார்முலா, ரைட்? ஒரு வெக்டருக்கு வந்து என்னெல்லாம் இருக்கு பசங்களா? தெர் இஸ் திஸ் மேக்னிடியூட் அண்ட் இன்டூ டைரக்ஷன். magnitude and direction. So magnitude already கொடுத்திருக்காங்க 7. So you have to calculate what is A cap. A cap அப்படிங்கிறது இவங்களோட direction. So I can find A cap, right? A cap அப்படிங்கிறது what is எந்த vector கொடுத்திருக்காங்களோ அதே divided by magnitude of that vector. Yes or no? So this is equal to I cap minus 2j cap divided by root of 1 square plus 2 square, which is equal to I cap minus 2j cap divided by root of 5. Yes or no? 2 square is 4, 1 square is 1, 4 plus 1 is 5. So root 5 வந்து the magnitude. So இது என்னது பசங்களா? இதுதான் வந்து direction. இந்த vector வந்து இந்த direction பார்த்து தான் போகுது. ஓகேவா? So this is going in this direction. So இதே direction வர மாதிரி எனக்கு என்ன வேணும்? Another vector I need to find. Yes or no? So எப்படி? So இதே equationல வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்? So like இங்க வந்து b vector அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ வெக்டர் பி இஸ் ஈக்குவல் டு மோடுலஸ் ஆஃப் வெக்டர் மோடுலஸ் ஆஃப் இது வந்து நான் அக்கார்டிங் டு த கொஸ்டின் மாத்திரேன். ஓகேவா? ஐ நீட் டு ஃபைண்ட் அனதர் வெக்டர் விச் அதுக்கு மேக்னிடியூட் வந்து வேற மேக்னிடியூட். ஓகே, ஸோ டைரக்ஷன் வந்து யாரோட டைரக்ஷன்? ஏ கேப்போட டைரக்ஷன். திஸ் இஸ் நாட் தி இக்குவேஷன். சரியா? இக்குவேஷன் என்னது? வாட் இஸ் தி இக்குவேஷன்? வெக்டர் ஏ இஸ் ஈக்குவல் டு மோடுலஸ் ஆஃப் வெக்டர் ஆர் மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர் இன்டூ திஸ். ஸோ இதில் வந்து எனக்கு அனதர் வெக்டர் ஐ ஹாவ் டு ஃபைண்ட். அதனால வேற பேர் கொடுக்குறேன். வாட் இஸ் த மேக்னிடியூட்? 7. வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் திஸ் வெக்டர் பசங்களா? தட் இஸ் I cap minus 2j cap divided by root 5. Divided by root 5 is the answer. இதுதான் இதோட ஆன்சர். கிளியர்? எஸ் ஆர் நோ? கிளியரா? ஓகேவா? ஓகேனா ஓகே மேம் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே மேம். இது ஒரு அருமையான கொஸ்டின். உங்களோட சீனியர்ஸ் உங்களோட சீனியர்ஸுக்கு உங்களோட சீனியர்ஸோட சீனியர்ஸ்க்கு கேட்டது. ஃபைன். ஃபர்ஸ்ட்ல இருந்து டீச் பண்ணுறதா டே? இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படிடா? வெயிட் பண்ணுங்க. ஐ வில் டீச் யூ அட் தி லாஸ்ட். ஓகே. Find all the vectors of magnitude 3 root 3 which are collinear to the vector this. Which are collinear to the vector this. Harish நான் சொல்லி தரேன். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் நல்லா கவனமாக கேளுங்க. ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்க? யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ வெக்டர். என்னெல்லாம் வெக்டர் பாசிபிளா? ஆல் த வெக்டர்ஸ் கேட்டிருக்காங்களா? ஆல் த வெக்டர்ஸ். விச் மீன்ஸ்
ஒரு வெக்டரை விட இன்னொரு வெக்டர் இருக்குது. அதான் இதோட மீனிங். சரியா? ஸோ விச் ஆர் த லைக் கொலீனியராக இருக்கிற பசங்களா, ஒன் திங் யூ ஹவ் டு கீப் இன் மைண்ட் இஸ் தட் இன்னொரு வெக்டர் உங்ககிட்ட உருவாக்க சொல்கிறாங்க, அப்படின்னா யூ ஹவ் டு ஃபைண்ட் அப்படின்னா திஸ் இஸ் தி இக்குவேஷன். வெக்டர் A is equal to modulus of that vector into A cap. ஓகே. ஸோ பசங்களா இப்போ சப்போஸ் இதுதான் வெக்டர், இதுதான் இந்த வெக்டர், தட் இஸ் I cap plus J cap plus K cap. This is the vector. சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க. நான் லாஸ்ட்டில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்காரக்கூடாது. பிகாஸ் இப்போவே நானே மெதுவாக தாண்டா டீச் பண்ணுறேன். ஸோ அப்போ நீங்கள் அதுலேயே இப்போ இதில் ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா அப்போவே கேளுங்க. ஓகேவா? ஸோ இஃப் திஸ் வெக்டர், த கிவன் வெக்டர் இஸ் லைக் திஸ். கொலீனியர்னா என்ன பசங்களா? இட் கேன் பி இன் த சேம் டைரக்ஷன். எஸ் ஆர் நோ? சேம் டைரக்ஷனில் வரலாம், இப்படி வரலாம், இல்லாட்டி this is the same vector. ஆனா வெக்டர் எப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். ரைட்? ஓகே, இப்படியும் பண்ணலாம். ஸோ த டைரக்ஷன், இன்னொரு வெக்டர் இங்கே இருக்குது, அது எனக்கு எந்த வெக்டர்னு தெரியாது. ஐ வில் காலிங் திஸ் அஸ் வெக்டர். ஓகேவா? எனக்கு தெரியாது. ஸோ அதே வெக்டர். ஓகே. ஸோ இந்த வெக்டர் திஸ் இஸ் த கிவன் வெக்டர். இதுக்கு கொலீனியரை இன்னொரு வெக்டர் கண்டுபிடிங்க, அதுதான் கொஸ்டின். ஸோ வெக்டர் இதோட சேம் டைரக்ஷன்லையும் இருக்கலாம், இல்லாட்டி இதோட ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் இருக்கலாம். ரெண்டு இதுலையும் வந்தாலும் அவங்க கொலீனியர்னு நான் தான் உங்களுக்கு இப்போ சொல்லி தந்தேன். எஸ் ஆர் நோ? ஸோ யூ ஹேவ் டு டேக் போத் த கேசஸ். ஸோ விச் மீன்ஸ் இது பாசிட்டிவ் கேஸ், இது நெகட்டிவ் கேஸ். பசங்களா திஸ் இஸ் பாசிட்டிவ் கேஸ். எஸ் ஆர் நோ? ஏன்னா சேம் டைரக்ஷனில் போகிறாங்க. இது நெகட்டிவ் கேஸ் பிகாஸ் கோயிங் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். ரைட்? ஸோ என்னப்பா வரும்? So you have to find another vector which having a magnitude of this. Yes or no? So same direction la poravanga first நம்ம கண்டுபிடிக்கணும். So you have to find a cap here. So you have to find a cap. So என்ன பசங்களா, what is the given vector? I cap plus J cap plus K cap divided by root 3 வருமா? root 3 வருமா? 1 square plus root of 1 square plus 1 square plus 1 square. So A cap is equal to I cap plus J cap plus K cap divided by root 3. Okay va? So first case என்னப்பா? first case I need to find another vector which is அவங்களோட magnitude என்னவா இருக்கணும்? 3 root 3 ஆக இருக்கணும். What is the direction? Unit vector. Direction vector, unit vector. So that is I cap plus J cap plus K cap divided by root 3. Yes or no? Divided by root 3. So root 3 and root 3 will get cancelled. So A cap is equal to 3I cap plus 3J cap plus 3K cap. இது first vector. இது first vector. Like திருப்பி அந்த like என்ன சொல்லலாம், it's going in the different direction அப்படின்னா ஒன்றுமே இல்லை, you have to change the sign. என்ன பசங்களா, ஒரு -1 எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, you have to multiply. So minus 3I cap minus 3J cap minus 3 cap. That's it. This is the answer. Okay, fine. Okay. Next this one. Triangle law. கொலீனியர்னா 0 தானே மேம்? என்னப்பா 0? லைக் ஸ்லோப் இஸ் 0, அதெல்லாம் ஓகே. டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இதில் நெகட்டிவ் கொலீனியர் அப்படின்னா இங்கே வெக்டர்ஸில் அதுக்கு 2 கேசஸ் வரலாம். அதான் நான் சொன்னேன். இட் கேன் ஹாவ் 2 கேசஸ், ரைட்? எஸ் ஆர் நோ? இட் கேன் ஹாவ் 2 கேசஸ். எங்கடா அது? ஓகே. இப்போ சப்போஸ் உங்களோட வெக்டர் அந்த சைட் போய் பார்க்குது அப்படின்னா இந்த வெக்டர் கேன் பி ஆன் திஸ் சைட். ஓகே, த வெக்டர் கேன் பி ஆன் திஸ் சைட். இல்லை வெக்டர் அந்த சைட் போகுது, நமக்கு தேவையான வெக்டர் இந்த சைட் போகுது. சின்ஸ் இந்த ரெண்டுமே கொலீனியர் தான். இது சின்ஸ் தீஸ் டூஸ் ஆர் கொலீனியர், ரைட்? இது ரெண்டுமே கொலீனியர். ஸோ யூ ஹேவ் டு டேக் போத் த கேசஸ். ஓகே, ஒன்று சேம் டைரக்ஷனில் போகுது, இன்னொன்று டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில். ஸோ யூ ஹேவ் டு ஆட் லைக் ஒரு ஆட் கிடையாது, மல்டிப்ளையர் -1 த்ரூ அவுட். ஸோ அதனால அவங்க சொல்லியிருக்காங்க வெக்டர்ஸ்.
find all possible vectors. ஒரே ஒரு வெக்டர் இருந்துச்சுன்னா they could have just said find the vector அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா. So that's it. இப்போ வந்து நம்ம triangle law ஓகேவா. இது யாரு parallelogram. ஃபர்ஸ்ட் triangle படிச்சதுக்கப்புறம் we will go to this addition of vectors. பசங்களா நீங்களே சொல்லுங்க. Suppose there is this vector A, ஓகேவா, and there is another vector அப்படி கிடையாது, இப்படி it's not like this. ஸோ நீங்கள் வந்து எப்படி கன்சிடர் பண்ணணும், ஒரு வெக்டர் இங்கே இருக்குது பிளேனில், எங்கே லைக் 3D பிளேனில் எங்கேயோ இருக்குது, ஓகேவா, and there is this another vector B vector. There is this another vector B vector. ஸோ இதோட எனக்கு கண்டுபிடிங்க A plus B என்ன, வெக்டர் A plus வெக்டர் B என்ன, ஓகேவா. ஸோ அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஓகே, இதோட டெய்ல் நெக்ஸ்ட் வெக்டரோட இதோட ஹெட் நெக்ஸ்ட் வெக்டரோட டெய்ல். இதுக்கு வந்து நீங்கள் இன்னொன்று சொல்லுவீங்க ரிசல்டன்ட் வெக்டர். எஸ் ஆர் நோ? இஃப் திஸ் இஸ் ஏ வெக்டர் ஏ, இது வந்து வெக்டர் பி அப்படின்னா ரிசல்டன்ட் வெக்டர் வந்து ஏ பிளஸ் பி வெக்டர். எஸ் ஆர் நோ? ஏ பிளஸ் பி வெக்டர். ஸோ இதுவே வந்து டைரெக்ஷன் வந்து இப்போ மாற்றியாச்சு அப்படின்னு வச்சுக்கோ. மாற்றது கிடையாது. இப்போ வந்து இது ஏ, இது பி, இது சி, ஓகேவா. சப்போஸ் திஸ் பி வெக்டர் வந்து கீழே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பசங்களா. பி வெக்டர் வந்து கீழே இருக்குது, இல்லாட்டி இந்த ஏரோ மார்க் வந்து இந்த சைடு இருக்குது, ஓகே, எப்படி வேணாலும் வரலாம். ஸோ அந்த டைமில் வந்து இப்போ வந்து இப்படி தான் வரும். திஸ் இஸ் ஏ வெக்டர், ஓகே. ஸோ த வெக்டர் இஸ் கோயிங் லைக் திஸ். ஸோ த ரிசல்டன்ட் வெக்டர், ஏன்னா டேரக்ஷன் சேஞ்ச் ஆச்சு இல்லையா, த டேரக்ஷன் ஹேஸ் பீன் சேஞ்ச். ஸோ அதோட வந்து ரிசல்டன்ட் வெக்டர் வில் பி ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர், ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர், ஓகேவா. இஸ் தான் கிளியர்? இதுதான் பேசிக்கலி என்னது, இதுதான் பேசிக்கலி ட்ரையாங்கிள் லோ. ஸோ உங்களுக்கு ட்ரையாங்கிள் லோ இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து பேரலலோகிராம் லோ, நெக்ஸ்ட் ஒரு லூப் லோ கூட இருக்குது. அதுக்கு லைக் பேசிக்கலி உங்களோட டெக்ஸ்ட்டில் இல்லை, பட் ஒரு க்ளோஸ்டு ஃபிகர், ஓகேவா. அந்த க்ளோஸ்டு ஃபிகரில் ரிசல்டன்ட் வெக்டர் வில் பி 0. அது நான் வந்து சொல்லித்தரேன். தட் இஸ் நாட் இன் யுவர் டெக்ஸ்ட். ஸோ அதனால ஐ எம் நாட் டெல்லிங் தட். ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். If A, B, C are the vertices of a triangle ABC, then what is the value of vector AB vector plus this? What will be the value? Okay, so this is your vector, okay. So this is vector. So inga or vector irukku, okay. So resultant, this is the resultant vector, yes or no? So if this is A, if this is B, and if this is C, okay. So inna engalukku theriyum idu vandu AB, okay, this is BC, this is AC. You will get a AC vector, yes or no? Yes or no? So idhula pasangla first ungalku therinjadhu neenga eludreenga, that is AB vector plus BC vector will give you AC vector, yes or no, by triangular law of addition, yes or no. சரி, ஆனால் நமக்கு என்ன வேணும், CA வெக்டர் தான் எனக்கு வேணும். என்ன பசங்களா, CA வெக்டர். ஸோ இதில் நீங்கள் ரெண்டு விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒன்று வந்து ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன், இன்னொன்று வந்து நெகட்டிவ் ஆஃப் வெக்டர், ஓகேவா. ஸோ தட் இஸ் த டூ கான்செப்ட் யூ. ஸோ எனக்கு வந்து இங்கே CA வெக்டர் எனக்கு வேணும். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் தட், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வெக்டர் A plus vector AB plus BC vector is equal to AC vector, yes or no. So what I will do is that plus CA vector இங்கேயும் ஆட் பண்ணுவேன், இங்கேயும் ஒரு CA vector ஆட் பண்ணுவேன். லைக் திஸ் வில் கேன்சல், ஓகே. திருப்பியும் வந்து AB plus BC is equal to AC வெக்டர்னே உங்களுக்கு கிடைச்சிரும். இது ரெண்டும் ஆட் பண்ணாலும் ஈக்குவேஷனில் எந்த வித்தியாசமும் கிடையாது, எஸ் ஆர் நோ. ஸோ தட் இஸ் AB வெக்டர் plus BC வெக்டர் plus CA வெக்டர் அப்படிங்கிறது which is equal to பசங்களா இப்போ CA வெக்டர் அப்படிங்கிறது மைனஸ் ஆஃப் AC வெக்டர், டைரக்ஷன் திருப்பி போட்டது தானே இவங்க. CA வந்து எனக்கு which is equal to minus AC வெக்டர்னு எழுதலாமா, எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ், யூ கேன் ரைட். நோன்னு சொல்லக்கூடாது, எஸ் யூ கேன் ரைட், ஓகேவா. ஸோ தட் இஸ் AB வெக்டர், ஓகே. AB வெக்டர் ப்ளஸ் அதான் இங்கே இருக்குது. ஸோ தட் இஸ் AC வெக்டர் மைனஸ் AC வெக்டர் யூ வில் கெட், எஸ் ஆர் நோ? ஸோ தட் இஸ் AB வெக்டர் ப்ளஸ் BC வெக்டர் ப்ளஸ் CA vector is equal to 0 is the answer. 0 is the answer. Okay, is that clear? Okay,
தண்ணி கேனு போடு வந்தீனி. ஸோ திஸ் திங் ஓகே. மைனஸ் பண்ணுறதெல்லாம் இப்போ சொல்லி தரல. ஓகே, ஐ வில் கோ டு தி parallelogram. Parallelogram, addition of parallelogram addition. Okay, so adjacent sides கொடுத்துருக்காங்க. So you can ask, இது வந்து dot products என்னடா இது. Okay, this is vector A. Okay, next this is vector B. Okay வா, again இதே same vector இங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, vector B. This is vector A. Okay, so AB order resultant vector உங்களுக்கு நல்லாவே தெரியும் by triangular law of addition. Triangular law of addition, that is vector A plus vector B. Yes or no? Vector A plus vector B. So அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. Parallelogram law of, if the two vectors AB are represented by two adjacent sides OA and OB of a parallelogram, this, then their sum A plus B is represented as the magnitude and direction of the diagonal OC of parallelogram this. Okay வா. So that is உங்களுக்கு வந்து இதில் பெருசா questions வந்து வருமா மேம் கேட்டிங்கன்னா வரும். Okay, so we will do one question then. Components. For what value of this. Okay, fine. சரி, இன்னொரு கொஸ்டின் பண்ணலாம். அது வந்து உங்களோட மிஸ்லேனியஸில் இருக்கிற கொஸ்டின். ஓகே, திஸ் இஸ் அ கொஸ்டின் ஃப்ரம் யுவர் மிஸ்லேனியஸ் கொஸ்டின். என்ன லைக் யூ ஹாவ் டு லைக் ஆட் பண்ணுறதெல்லாம் நான் வந்து லைக் இதில் வந்து ஆட் பண்ணுறதெல்லாம் சொல்லி தரணும். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர். ஸோ வி வில் ஜஸ்ட் டக்குன்னு ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா. ஸோ பிகாஸ் ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து லைக் வெக்டரில் வந்து எல்லாமே கலந்து தான் கேட்பாங்க. ஓகேவா. ஸோ உங்களோட டெக்ஸ்ட்டில் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு நீங்கள் அடிஷன் படிக்கணும், வெக்டர் என்னன்னு படிக்கணும், அப்புறம் டைரக்ஷனல் கொசைன்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. கரெக்டாக. ஸோ அதனால ஸோ லெட் A and B are two vectors and K and M are be to any scalars, then KA, ஓகேவா, KA ஒன்றுமே கிடையாது, KA plus MA, K into A vector plus M into A vector அப்படிங்கிறது K plus M into A vector. ஓகேவா. டே ஒன்றுமே கிடையாதுடா, நாம் இப்போ தான் பண்ணோம். இப்போ 5 into I plus I cap plus J cap plus K cap இருந்துச்சு அப்படின்னா இது வந்து 5 அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. எஸ் ஆர் நோ? ஸோ இது நீங்கள் என்ன பண்ணலாம், உள்ளார மல்டிப்ளை பண்ணி நீங்கள் வந்து யூ கேன் ரைட். ஓகேவா. திஸ் இஸ் சின்ஸ் இதுவும் செப்பரேட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். 5I cap plus 5J cap plus 5K cap, இது வந்து ஒரே ஒரு வெக்டர் தான் அங்கே இருக்குது இல்லையா. ஸோ இப்போவே வந்து இன்னொரு வெக்டர் இருந்துச்சுன்னா கூட யூ கேன் டூ த சேம் நம்ம வந்து அடிஷன் மல்டிப்ளிகேஷன் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதே சேம் திங் தான். ஸோ K இன்டூ M இன்டூ A வெக்டர் அப்படிங்கிறது KM இன்டூ A வெக்டர். ஓகே, ஃபைன். ஓகே, ஐயோ, ஓகே, சரி. இது பாருங்க, அசோசியேட்டிவ், கம்யூட்டேட்டிவ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. அவங்க வந்து எங்கேருந்து அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கேட்கலாம் அது நமக்கு தெரியாது. அதனால எல்லாமே நம்ம படிக்கணும். ஸோ ஃபார் வெக்டர் அடிஷன் அப்படிங்கிறது கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்யூட்டேட்டிவ் அப்படின்னா A plus B is equal to B plus A. வெக்டர் A plus வெக்டர் B will be equal to வெக்டர் B plus வெக்டர் Aன்னு கூட எழுதலாம். அசோசியேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, வெக்டர் அடிஷன் அப்படிங்கிறது அசோசியேட்டிவ். ஃபர்ஸ்ட் நான் B plus C பண்ணிட்டு அப்புறமேல் Aயை வந்து ஆட் பண்ணலாம். இல்லை A plus Bயை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு சியை வந்து எனக்கு ஆட் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. நெக்ஸ்ட், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. பசங்களா, அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா நான் எந்த வெக்டர் ஒரு வெக்டர் கூட ஆட் பண்ணா ஐ வில் கெட் தி சேம் வெக்டர், அது ஜீரோ வெக்டரால மட்டும்தான் முடியும். ஸோ ஜீரோ இஸ் தி அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆஃப் தட் வெக்டர். ஓகேவா. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா ஒரு வெக்டர் கூட இன்னொரு வெக்டர் நான் ஆட் பண்ணும்போது ஐ ஹாவ் டு கெட் ஜீரோ. ஓகே, அது எப்பப்போ நடக்கும்? ஸோ வெக்டர் A இருக்குது, அதோட நெகட்டிவ் வெக்டரால் நான் வந்து ஆட் பண்ணால் ஐ வில் கெட் ஜீரோ. எஸ் ஆர் நோ? சேம் திங். ஓகேவா. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து யோசிக்கிறதுக்கு கிடையாது, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு மண்டையில் ஏற்றுக்கிறதுக்காக நான் திருப்பி சொல்கிறேன். ஓகே, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ வெக்டர் பை அ ஸ்கேலார். ஸோ லெட் A be a given vectors and lambda be a given scalar,
then lambda a is defined by the multiplication of vector a by ஒண்ணுமே கிடையாது ஓகேவா இப்போ வந்து lambda a vector அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க lambda அப்படிங்கிறது ஸ்கேலார் ஓகேவா lambda is a scalar அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி நம்ம இப்போ இங்க பாருங்க 5 vector a இப்போதான் நான் வந்து சொல்லி தந்தேன் ரைட் ஸோ 5 into இங்க வந்து I cap plus j cap plus k cap that's it simple JE பேப்பர் டிஸ்கஷன் இல்லையா இல்லை வேணும்னா பண்ணலாம் ஓகே சரி ஸோ இட்ஸ் மேக்னிடியூட் இஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் the magnitude is modulus or modulus ன்னு சொல்லலாம் இல்லாட்டி magnitude lambda times the modulus of this a அப்படின்னா இங்க பாருங்க this is very important இதை வச்சு ஒரு question வந்து 2024ல கேட்டிருக்காங்க ஓகேவா there is this question என்னடா அதுக்கு வந்து சொல்லுவாங்க PYQ ஓகேவா என்ன சொல்றாங்க lambda a ஓட மாடுலஸ் எடுக்கிறீங்க லைக் வாட் எவர் இட் இஸ் அது வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க lambda டைம்ஸ் அந்த மாடுலஸுக்கும் நீங்கள் வந்து லைக் லாம்டாக்கும் மாடுலஸ் எடுக்கணும் அதே மாதிரி இதுக்கும் மாடுலஸ் எடுக்கணும் மாடுலஸ் அப்படின்னா ஸோ இங்கே வந்து lambda இஸ் a scalar ரைட் ஸோ இஃப் lambda இஸ் -5 இப்போ இப்படி தான் வருதுன்னு வச்சுக்கோங்க -5 into this one okay I need to find the modulus absolute value ன்னு சொல்லுவாங்க என்ன பசங்களா absolute value so what is that value like regarding the direction அந்த வெக்டரோட வேல்யூ என்ன ஸோ இது வந்து எப்படி வரும் அப்படின்னா modulus of -5 into vector a question என்ன 2024ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா I think it's like this இப்போ வெக்டர் a வந்து 2 okay vector a is 2 -3 less than or equal to k less than or equal to 2 நினைக்கிறேன் ஓகேவா so k lies between in this so what is the value of k vector a ஓகேவா some intervals are given இதுதான் question எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க you have to know இப்போ modulus of k vector அப்படிங்கிறது எனக்கு தெரியும் k into this one yes or no so 2 அப்படி வரும்போது எல்லாமே வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும் இல்லையா எல்லாமே வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும் ஸோ அதுலேருந்து ஸோ தி ஆன்சர் இஸ் சம்திங் 0,6 ஓகேவா 0,6 தான் ஆன்சர் வரும் ஓகே நான் சொல்லித்தரேன் ஸோ ஐ வில் டீச் யூ அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ தட் இஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் பாட்டு மைனஸ் எல்லாம் வந்து மைனஸ் மேம் 2 தானே மேம் -6 less than or equal to this மேம் less than 2k ma'am less than or equal to 4k ma'am so அது வந்து -6ல இருந்து 4 this is wrong okay they have given this option as well தப்பு k ஓட வேல்யூ தான் கேக்குறாங்க modulus of k ல வந்து நெகட்டிவ் வராது because we are taking the absolute value no அப்புறம் எப்படி நெகட்டிவ் வரும் ஓகேவா so that is the thing next எதுவும் கிடையாது இது வந்து பாருங்க for any value of lambda the vector lambda always is collinear okay அது என்னவா இப்போ வந்து வேல்யூ லாம்டா வேல்யூ என்னவாக இருக்கட்டும் இப்போ வெக்டர் ஏ வந்து ஏதாச்சும் ஒரு வெக்டருக்கு வந்து கொலினியராக இருந்துச்சுன்னா இட் டசன்ட் மேட்டர் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லாம்டா ஸோ தட்ஸ் த திங் ஓகே இதெல்லாம் சொல்லியாச்சு நெக்ஸ்ட் இதுவும் சொல்லியாச்சு ஓகேவா ஸோ வெக்டர் ஏ இதெல்லாம் சொல்லியாச்சு ஓகே நெக்ஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர் சொல்லியாச்சு ஐ கேப் ஜே கேப் I've discussed that எல்லாமே நோட்ஸ் இங்கே இருக்குது யூ கேன் ரீட் இட் நான் வந்து இது என்ன அவங்க வந்து அந்த கதை இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு பாயிண்டாக சொல்லித்தரேன் தட்ஸ் இட் ஓகேவா மற்றபடி மேம் இது ஏன் மேம் சொல்லித்தரல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஃபைன் ஓகே நெக்ஸ்ட்டு இதில் வந்து இன்னொரு திங் ஐ ஹாவ் டு மென்ஷன் யூ இஸ் தட் ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் தேர் இங்கே பாருங்கள் வெக்டர் கம்போனன்ட்ஸ் என்ன ஸ்கேலார் கம்போனன்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க வெக்டர் கம்போனன்ட்ஸ்னா என்ன ஸ்கேலார் கம்போனன்ட்ஸ் ஸோ ஸ்கேலார் கம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது பேசிக்கலி எக்ஸ் காமா ஒய் காமா செட் ஓகே வெக்டர் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது பேசிக்கலி எக்ஸ்ஐ கேப் ஒய்கே கேப் சாரி ஒய் ஜே கேப் காமா செட் கே கேப்
ஓகே ஸோ இதுதான் அதோட ஈக்குவேஷன். அப்படி இருந்துச்சுன்னா இதோட ஆன்சர் சொல்லுங்க. வாட் வில் பி தி ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் ஆர் ஸ்கேலார் கம்போனன்ட்ஸ்? ஸ்கேலார் இஸ் ஈக்குவல் டு 2, 3, 4. வெக்டர் that is equal to 2i, 3j, plus நல்லா எழுதக்கூடாது 4k cap. That's it. ஓகே ஸோ இதுதான் இதிலேருந்து எனக்கு சொல்கிறதுக்கு இருக்குது, மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ ஓபியை வந்து வெக்டர் ஆர்ன்னு கூட ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, சரியா? ஸோ திஸ் இஸ் த திங். அதில் வந்து எப்படி அது வருது அதெல்லாம் தான் சொல்கிறாங்க. ஓகே ஸோ எதுவுமே கிடையாது. எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறவங்கள வந்து நம்ம ஐ கேப், ஒய் ஆக்சிஸில் இருக்கிறவங்கள ஜே கேப், ஜெட் ஆக்சஸில் இருக்கிறவங்கள கே கேப். ஓகேவா? சின்ன சாப்டர் தான், ரொம்ப நிறைய கொடுத்துருப்பாங்க. யூ ஹாவ் டு ரீட் இட். ஸோ யா இதில் மற்றபடி திஸ் இஸ் இதுதான், இது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன். இப்போது வெக்டர் ஏ இருக்குது. ஓகேவா? தட் இஸ் x1 i cap, x1 i cap ப்ளஸ் x2 j cap plus இப்படி வேண்டாம், இப்படி போட்டால் உங்களுக்கு கன்ஃபியூசன் ஆயிரும். x1 i cap plus y1 j cap plus z1 k cap. Okay, another vector is b, that is x2 i cap plus y2 j cap plus z2 k cap. Okay, so I need to find vector a plus vector b. என்ன பசங்களா? வெக்டர் ஏ ப்ளஸ் வெக்டர் பி. ஒன்றுமே கிடையாது. ஐ கம்போனன்ட்ஸ் வந்து சேர்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. தட் இஸ் x1 ப்ளஸ் x2 ஐ கேப். ஓகே, ப்ளஸ் y1 ப்ளஸ் y2 ஜே கேப் ப்ளஸ் z1 ப்ளஸ் z2 கே கேப். எஸ் ஆர் நோ? சரி. ஸோ இதுவே வந்து a மைனஸ் பி, வெக்டர் a மைனஸ் வெக்டர் பி வந்துச்சுன்னா x1 மைனஸ் x2 ஐ கேப் ப்ளஸ் y2 மைனஸ் y1 y1 மைனஸ் y2 j கேப் ப்ளஸ் z1 மைனஸ் z2 k கேப். சிம்பிள், ரைட்? ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து y கம்போனன்ட், ஐ கம்போனன்ட்ஸை சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணணும், ஜே கம்போனன்ட்ஸ் சேர்த்து ஆட் பண்ணணும், செட் கம்போனன்ட் சேர்த்து ஆட் பண்ணணும். தட்ஸ் இட். ஸோ இதுதான் இதில் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த மிஸ்லேனியஸ் கொஷின் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் யோசிச்சு மேம் ஐ ஹாவ் டபுள், யூ ஹாவ் டபுளா? டவுட்டா? என்னப்பா உங்களோட டவுட்? வாட் இஸ் யுவர் டவுட்? சொல்லுங்கள். ஸோ ரீட் த கொஷின். த ஸ்கேலார் ப்ராடக்ட், okay, scalar product of a, this vector with a unit vector along the sum of the vectors b and c is equal to 1. Is equal to 1. Find the value of lambda and hence find the unit vector along b plus c. ஏதாச்சும் புரிஞ்சுதா? Any idea? இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னா திஸ் வெக்டர், ஓகே, திஸ் வெக்டர். ஸோ வாட் ஆர் த கிவன் வெக்டர்ஸ்? கிவன் வெக்டர்ஸ் வந்து ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப். ஓகே, வெக்டர் பி இஸ் 2i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் மைனஸ் 5k கேப். ஸோ சி வெக்டர் அப்படிங்கிறது லாம்டா ஐ கேப் plus 2j cap plus 3k cap. ஓகேவா? ஸோ இதில் வந்து கொஸ்டின் எகெயின் ரீட் பண்ணுங்க. இந்த வெக்டர் இருக்குது இல்லையா? ஸோ திஸ் வெக்டர், இந்த ஏ வெக்டர் கூட ஒரு யூனிட் வெக்டர் நான் வந்து மல்டிப்ளை பண்ணுவேன். சாதாரணமாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவீங்க இல்லையா? ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஓகேவா, எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அது வந்து ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? லெட், அதான் சொல்லித்தரேன்டா. இன் கொஸ்டின்ஸ் இன் 2 யூனிட் வெக்டர் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கிவன் இன் ஹவு டு சால்வ். எனக்கு புரியல. வாட் இஸ் யுவர், உங்களோட டவுட் எனக்கு புரியலங்க. இன் கொஸ்டின்ஸ் இன் 2 யூனிட் வெக்டர், 2 யூனிட் வெக்டர் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கிவன் in how to solve, ma'am.
கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ வில் ஃபினிஷ் திஸ். இப்போ ஒரு வெக்டர் கூட இன்னொரு யூனிட் வெக்டர் வந்து என்ன பண்றாங்க, மல்டிப்ளை பண்றாங்க இல்லையா? ஸோ நான் வந்து அதை வந்து இப்படி எழுதுறேன். ஸோ தட் இஸ் வெக்டர் ஏ இன்டூ ரிசல்டன்ட் வெக்டரை வந்து ஆர்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஆர், திஸ் இஸ் மல்டிப்ளைங். ஓகேவா? ஆக்சுவல் மல்டிப்ளிகேஷன் வெக்டர் ஆர் இன்டூ வெக்டர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஹவு டு சால்வ் மேம்? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுமா? நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களே லைக் அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்மில் அதே யூஸ் பண்ணிக்கலாம், அந்த எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் எடுத்து. ஓகே சரி, ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். ஸோ இதில் வந்து அந்த யூனிட் வெக்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. யூனிட் வெக்டர் எந்த யாரோட டைரெக்ஷனில் இருக்குது பசங்களா? இப்போ பி பிளஸ் சியோட வெக்டர் பி பிளஸ் வெக்டர் சியோட டைரெக்ஷனில் யார் இருக்கிறாங்க? வெக்டர் ஆர். ஓகே, இந்த யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது சரி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கிறேன்டா. ஓகே, இந்த யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது எந்த டைரக்ஷன்ல போகுது பசங்களா? பி பிளஸ் சி. ஓகேவா? இந்த பி பிளஸ் சி அந்த வெக்டரை நோக்கி இந்த யூனிட் வெக்டர் போகுது. ஓகே, ஸோ அதுதான் வந்து கொஸ்டின். ஸோ இதுல இருந்து நீங்க லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் த வெக்டர் அலாங் பி பிளஸ் சி. வெக்டர் அலாங் பி பிளஸ் சி. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பி பிளஸ் சி கண்டுபிடிக்கணும் இல்லையா? யூ ஹேவ் டு ஃபைண்ட் பி பிளஸ் சி கிடையாது, பி பிளஸ் சி. வெக்டர் பி பிளஸ் வெக்டர் சி இஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ணுங்க 2 பிளஸ் லாம்டா ஐ கேப் பிளஸ் 4 பிளஸ் 2 is 6 ஜே கேப். ஓகே, மைனஸ் 5 பிளஸ் 3 மைனஸ் 2 கே கேப். ஸோ இதுதான் பி பிளஸ் சி அப்படிங்கிற வெக்டர் இல்லையா? பி பிளஸ் சி அப்படிங்கிற வெக்டர். ஸோ இதோட எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஐ நீட் டு ஃபைண்ட் த யூனிட் வெக்டர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வெக்டர். ஓகே, ஸோ யூனிட் வெக்டர் எப்படி பசங்களை கண்டுபிடிக்கும்? யூனிட் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு the given vector. ஓகேவா? the given vector divided by modulus of that vector. yes or no? ஸோ இதுக்கு வந்து நான் r அப்படின்னு தான் பேர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? யூனிட் வெக்டர் இஸ் r. ஸோ r அப்படிங்கிறது ஓகேவா? r cap அப்படிங்கிறது what is this? 2 plus lambda into I cap plus 6j plus கிடையாது minus 2k cap. okay, the whole divided by root of 2 plus lambda whole square plus 6 square plus 2 square. okay va? So r cap is equal to 2 plus lambda into I cap plus 6j cap minus 2k cap divided by, இதை expand பண்ணுங்க, you will get 4 plus lambda square plus 2 into 2 is 4 lambda 4 lambda வா? ஆமா, 2ab 4 into 2 okay, plus 36 plus 4 plus 36 plus 4, right? Oh my god, my heart is in pain. I am in pain without the s. யாருக்காக நான் யாருக்காகவே இருங்க மேம் அப்படிங்கிறீங்களா? r cap is equal to 2 plus lambda I cap plus 6j cap minus 2k cap whole divided by inga varunga 36 40 44. okay, so that is lambda square plus 4 lambda plus 44 is the unit vector. this is the unit vector கிடைச்சாச்சா? ஸோ அதே மாதிரி இப்போ இது கிடைச்சாச்சு, this is done. you have to apply this on that equation only. okay, what is a பசங்களா? இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? a cap into r cap vector a into r cap அப்படிங்கிறது is equal to 1. what is vector a? I plus j plus k cap எல்லாம் போட மறக்கக்கூடாது. I plus j plus k. so this is into என்னன்னு சொல்றாங்க? what is the unit vector? 2 plus lambda I into 2 plus lambda I plus 6j minus 2k cap. okay, so this is whole divided by root of lambda square plus 4 lambda plus 44 that is equal to 1. இது according to the question நம்ம எழுதியாச்சு. இவங்களை வந்து அந்த சைடு எடுத்துட்டு போயிருங்க.
ஓகேவா? அப்புறமேல் இவங்களை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும், சாதாரணமாக மல்டிப்ளை பண்ணும். ஹவ் யூ கோன மல்டிப்ளை? ஐயை வந்து ஐயால் மல்டிப்ளை பண்ணுங்க, ஜேயை ஜேயால் மல்டிப்ளை பண்ணுங்க, கேயால் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ யூ வில் கெட் 2 + lambda, okay, plus 6 minus 2 is equal to root of lambda square plus 4 lambda plus 44. Okay, so 6 in the 2 poi, okay, plus 2 minus 2 is got cancelled. So lambda plus 6 is equal to root of lambda square plus 4 lambda plus 44. Okay, squaring on both sides. So lambda plus 6 the whole square is equal to lambda square plus 4 lambda plus 44. Okay, இதை expand பண்ணுங்க. Lambda square plus 6 into 2, okay, 36 plus 12 lambda is equal to lambda square plus 4 lambda plus 44. So this lambda square will get cancelled. Uppermail 12 lambda minus 4 lambda is equal to 44 minus 36. So this is 8 lambda, this is 8 you will get. So lambda is equal to 8. This is the answer. Done? Okay. சரி, நம்ம வந்து இனி வந்து மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓகே, இதெல்லாம் சொல்லியாச்சு. வெக்டரு திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது இம்பார்ட்டன்ட். நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பிவைக்யூவில் கேட்டது, ஓகேவா, அந்த சைடில் இருந்து. சரி, இப்போ வந்து கொலீனியருக்கு நான் வந்து சொன்னேன் இல்லையா, கொலீனியருக்கும் பேரலுக்கும் சேம் கண்டிஷன் தான். இப்போ வந்து 2 லைன்ஸ் வந்து பேரலல்னு சொல்லியிருக்காங்க, 2 லைன்ஸ் கொலீனியர் வந்து சொல்லியிருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, is equal to 1. Is equal to 1. Correct. Lambda is equal to 1. Yes. இப்போ வந்து 2 லைன்ஸ், ஸோ 2 லைன்ஸ் கிடையாது, 2 வெக்டர் வந்து பேரலல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ this vector, okay, that is I cap A1 I cap plus B1 J cap plus C1 K cap, okay. Then again there is A2 I cap plus B2 J cap plus C2 K cap. அப்படி இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க. You said 8, I said 8. Sorry, lambda is equal to 1. கரெக்டாக எழுதுனேன் இல்லையா? Lambda is equal to 1 தானே இப்போ எழுதுனேன். Lambda is sorry. Okay. Lambda is equal to 1. Thank you. Okay, thank you. Wait, where are you going? Come here. Okay, so இந்த 2 வெக்டருமே parallel இல்லாட்டி collinear அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா A1 by A2 is equal to B1 by B2 is equal to C1 by C2 ஆக இருக்கணும். அவங்களோட கிட்ட இருக்கிற அவங்கள வந்து நம்ம டைரக்ஷனல் ரேஷியோஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, டைரக்ஷனல் ரேஷியோஸ் ஷுட் பி சேம். ஓகே, ஒரு கொஸ்டின் பண்ணலாமா? கேன் வி டூ அ கொஸ்டின்? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. For what value of A the vector 2i cap minus 3j cap plus 4k cap, ஓகே, அதே மாதிரி ai cap plus 6j cap minus 8k cap வந்து கொலீனியரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொலீனியரோட கண்டிஷன் இப்போ தான் நம்ம வந்து சொன்னோம். 2 by a is equal to minus 3 by 6 is equal to 4 by minus a. So இதை வந்து equate பண்ணுங்க. 2 by a is equal to minus 1 by 2 you will get. So a is equal to minus 4. A is equal to minus 4. Simple, right? இருந்தாலும் PYQல கேட்ட question. என்ன பசங்களா, PYQல கேட்ட question. ஸோ இதுதான் எல்லாத்துமே சொல்லுவாங்க. யூ கேன் டேக் இட் இன் எய்தர் வே, சரியா? இப்போ நான் வந்து இங்கே கீழே இருக்கிறவங்கள மேலே எடுத்தோம், மேலே இருக்கிறவங்களுக்கு அப்படியெல்லாம் எடுத்தோம். யூ கேன் டேக் இட் இன் எய்தர் வே ஆல்சோ. தட் இஸ் இப்போ வந்து A1 by A2 இது இப்படியும் எடுக்கலாம். ஆர் A2 by A1 is equal to B2 by B1 is equal to C2 by C1 அப்படின்னும் எடுக்கலாம். which is correct only. இப்போ நீங்கள் A2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணால் A2ல தான் இருந்து நீங்கள் முடிக்கணும். A2 மேலே, B2 மேலே, C2 மேலே, அந்த மாதிரி.
Okay, is that clear? Any doubts? Directional cosines polama? Directional cosines. Okay, so very important ஆனது. இதுலயும் கொஞ்சம் விஷயங்கள் எனக்கு பேசுறதுக்கு இருக்கு. Okay, நம்ம வந்து almost finish பண்ண போறோம். Okay, this session we gonna finish. Okay, நாளைக்கு நம்ம வந்து டாட் போறோம் because I have to do lot of problems from this session. Okay, so அதனால இன்னைக்கு தியரி டக்குன்னு முடிச்சிட்டு நாளைக்கு நம்ம வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணுவோம். Okay, this is x axis, this is y axis, this is z axis. Yes or no? சரி, so இதுல வந்து ஒரு point P, this is origin. Okay, so there is this point P. Okay, which is x, y, z. X, y, z. Okay, x, y, z. So what is this perpendicular distance? And this. Okay. So in the P, adukku solradhukku munnadi I will tell you this. This vector OP, right? In the vector OP enna pannudhu appadina, it is making an angle alpha degree with x axis. Enna pasangla? Alpha degree with x axis. Okay, alpha degree with the x axis and beta degree with y axis and அதே மாதிரி gamma degree with the z axis. Okay வா, அப்படி இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க. So இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, I'm just joining this and here to here. So here to here is x, right? X units. இங்க வந்து பாத்தீங்கன்னா y. Yes or no? I need to find cos alpha. நான் என்ன எடுக்க போறேன் அப்படின்னா cos alpha எடுக்க போறேன். பசங்களே இந்த x y z இருக்குது இல்லையா, அது வந்து நான் சொல்றேன். So first I'm taking cos alpha here. Cos alpha என்ன பசங்களே வரும்? Cos alpha is adjacent side by hypotenuse. Yes or no? Yes, before the video before the exam I will definitely do it. 12th க்கு கண்டிப்பா நான் வந்து formula revision பண்ணிடுவேன். Okay, fine, because you have lot of things. So இது வந்து என்னப்பா hypotenuse. Yes or no? This is hypotenuse which is root of x square plus y square plus z square. So origin ல இருந்து இந்த point. So cos alpha அப்படிங்கிறது x divided by root of x square plus y square plus z square. Okay, அதே மாதிரி cos beta நீங்க எடுத்தீங்கன்னா that is y divided by root of x square plus y square plus z square, right? Cos gamma is equal to z divided by root of x square plus y square plus z square, right? Z square. இதுதான் நான் வந்து என்னன்னு சொல்லுவேன், இதுக்கு வந்து என்னன்னு சொல்லுவோம், டைரக்ஷனல் கொசைன்ஸ். ஓகேவா, டைரக்ஷனல் கொசைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமேல் வந்து இவங்களுக்கு வந்து இப்படியும் நம்ம வந்து இவங்களை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். That is L is equal to M is equal to N is equal to directional cosines. Yes, good. So next important ஆன formula வந்து பாத்தீங்கன்னா L square, that is L square plus M square plus N square is equal to 1, which means cos square alpha plus cos square beta plus cos square gamma is equal to 1. Is equal to 1. This is very important. They will tell you, இப்போ வந்து 3 angles கொடுப்பாங்க. Okay, some 30 60 கொடுத்துட்டு you have to find the next third angle. அப்புறம் நீங்க வந்து எந்த ரிலேஷன் யூஸ் பண்ணணும், cos square alpha plus cos square beta plus cos square gamma is equal to 1. So இந்த cos square வந்து 1 minus sin square alpha ன்னு எழுதலாமா, plus 1 minus sin square beta plus 1 minus sin square gamma is equal to 1. So that is 1 plus 1 plus 1. That is 3 minus okay, இங்க வந்து என்னடாச்சு, okay, so 3 in the 1 will come this side, in the minus sin square எல்லாம் அந்த சைடு எடுத்துட்டு போங்க. So that is sin square alpha plus sin square beta plus sin square gamma. So which means sin square alpha plus sin square beta plus sin square gamma is equal to 2. This is another one. This is another equation. So first equation is this. The second equation is this. Third equation. Very important. Very important. Okay va? So next equation என்னன்னா, so இவங்களை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், directional cosine. What is your doubt?
ஐயோ ஹேமவர்ஷினி நான் இன்னைக்கே மெயில் பண்ணிடுறேன் சரி. ஐ வில் ரிப்ளை யூ பேக். சாரி ஃபார் த டிலே. ஓகே, தேங்க்யூ ஃபார் ரிமெம்பரிங். ஸோ இதில் வந்து டைரக்ஷனல் ரேஷியோஸ் வந்து யார் பசங்களா? they will ask you question. Directional ratios is nothing but x comma y comma z. Directional cosines, that is cos alpha, cos beta, cos gamma. Yes, good. ஸ்ரீ குட்டி சொல்லுங்க என்னப்பா உங்களோட டவுட்டு? ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஓகே ரைட். இதோட இந்த கொஸ்டினோட ஆன்சர் சொல்லுங்க. The directional cosines of the vector I plus 2j plus 3k என்னது? ஓகே, உங்களுக்கு எப்படியுமே என்னது தேவை நமக்கு? You need x square plus y square plus z square. Yes or no? So what is y square here? Sorry, x square வந்து 1 square plus 2 square plus 3 square, right? So which is equal to 1 plus 4 plus 9. 13 is equal to root 14. So directional cosines என்ன power? Directional cosines. What is the formula? For what pa? This is the formula. Directional cosines. இது வந்து என்ன pa? Directional cosines. Yes or no? Directional cosines. This is the formula. Okay? Next. என்ன போக மாட்டேங்குது? Okay. So that is x by root of x square plus y square plus z square. What is x here? 1 divided by root 14. அதே மாதிரி y divided by root of x square plus y square plus z square. What is y here பசங்களா? 2 divided by root 14. Okay. Then z அப்படிங்கிறது என்ன பவர்? 3 divided by root 14. That is option A is the correct answer. Option A. சரிங்க, நான் லாஸ்ட்ல கொடுக்குறேன். ஓகே, சரி. நெக்ஸ்ட் இது write the direction cosines of the vector again. So here it is நமக்கு திருப்பியும் தேவை, that is x square plus y square plus z square you need, right? So that is equal to root of 2 square plus 1 square plus 5 square. So which is equal to root of 2 square is 4 plus 1 plus 25. So 25 root 30 you will get. 25 plus 4 is 29. You know this problem? Super. 29 plus 1 30. So root 30 you will get. Root 30. So what is the direction cosines? Cos alpha is equal to x divided by root of x square plus y square plus z square. Directional cosines கண்டுபிடிக்க சொன்னா மூணுமே நீங்க கண்டுபிடிக்கணும். டுமாரோ மார்னிங்கா? எனக்கு வேற கிளாஸ் இருக்குதே. ஓகே, பார்க்கலாம் சரியா? Okay, so that is equal to cos minus 2 divided by root 30 you will get. What is cos beta? So do you have exam? I think you have today, ma'am. Cherry 1 by root 30 you will get cos gamma is equal to minus 5 by root 30. root 30 வேணா பிரிச்சு கூட நீங்க எழுதலாம், right? 3 into 5 into 10 அந்த மாதிரி எல்லாம் எழுதலாம். ஓகே, பிரச்சனை கிடையாது. ஸோ திஸ் இஸ் த திங். இது வந்து தஸ் த கோஆர்டினேட். திஸ் இஸ் உங்களுக்கு அவ்வளவா இல்லை, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகே மேம். ஸோ ஆர் ஸோ திஸ் டைரக்ஷனல் கொசைன்ஸ் அண்ட் திஸ் டைரக்ஷனல் ரேஷியோஸ். Directional cosines and directional ratios. Directional cosines and directional ratios are proportional. என்ன பசங்களா? are proportional. இது மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சால் போதும். proportional. ஓகேவா? what are the directional cosines? Directional cosines வந்து பாத்தீங்கன்னா L, M, N. Directional ratios வந்து பாத்தீங்கன்னா that is A, B, C. So இதோட proportional சொல்றாங்க இல்லையா? So that is L by A is equal to M by B is equal to N by C is equal to some constant R.
யூ ஆர் ஹேவிங் செகண்ட் ஷிஃப்ட். ஓகே, நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம். ஸோ ஐ வில் பி ஹெல்பிங் யூ வித் தட். Yeah, you could have told you early, so I will be discussing with that my team. முன்னாடியே சொல்லியிருக்கல இல்லையா? ஓகே, நான் பார்க்குறேன். ஐம் நாட் கிவிங் யூ த வேர்ட், பார்க்குறேன். ஓகே ஓகே, ஸோ இதுதான் வந்து ரேஷியோ. ஸோ இப்போ வந்து டைரக்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் திஸ் இது வந்து இப்படியும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது எப்படின்னா L/A இஸ் ஈக்குவல் டு ஆர் இல்லையா? ஏ அப்படிங்கிறது என்னப்பா வரும்? ஏ அப்படிங்கிறது என்ன வரும்? L into R. ஸோ தட்ஸ் இட். ஓகே, ஸோ தட் இதெல்லாம் அவ்வளோதான். ஸோ மற்றபடி ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. The vector of the direction of the vector this has a magnitude 9 is. Has a magnitude 9 is. வெக்டர் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ வெக்டர் அப்படின்னா ஒரு வெக்டர், அதுக்கு வந்து ஒரு மேக்னிடியூட் இருக்கும், அதே மாதிரி ஒரு டைரக்ஷன் இருக்கும். ஸோ ஐ நீட் டு ஃபைண்ட் ஏ கேப் ஹியர். ஸோ தட் இஸ் I minus 2j cap plus 2k cap. So divided by root of 1 plus 1 square plus 2 square plus 2 square. Okay, so a cap. So can you send me the question paper of JE? Okay, எனக்கு கிடைச்சிரும், இருந்தாலும் நீங்கள் அனுப்புங்க. வேண்டாம் நீங்கள், it's okay, I will get it. Okay, nothing. Divided by 4 plus 4 8 plus 1, then you will get 3. You will get 3, yes or no? Okay, so this is the thing, the vector of this direction of this vector this. So இப்போ வந்து எனக்கு வெக்டர் கண்டுபிடிக்கணும் of magnitude 9 வேணும் இல்லையா? ஸோ வெக்டர் A அப்படிங்கிறது மேக்னிடியூட் என்ன வேணும் பசங்களா? 9. ஸோ வாட் இஸ் த யூனிட் வெக்டர்? வாட் இஸ் த யூனிட் வெக்டர்? I cap plus I cap minus 2j cap plus 2k cap divided by 3. So இதுவும் cancel ஆகி 3 வருமா? So 3 into this. So option C is the correct answer. Option C. Yes, Deepak. Okay. இப்போ joining of these two vectors. Okay, joining of two vectors இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து எப்படி joining of these two vectors கூட சொல்லி தந்துடுறேன். joining of two vectors அப்படின்னா இப்போ here this is the thing. இங்கே ஓலேருந்து A வரைக்கும் அதே மாதிரி இன்னொரு வெக்டர் இஸ் தேர். ஸோ இப்போ இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஏபி, ஓகேவா, ஏபி வெக்டர் உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்பவுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, எப்படி வேணாலும். இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் திஸ், ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஓபி, தென் யூ ஹேவ் டு ஃபைண்ட் minus OA. That's it. So final minus initial. இதுதான் concept. Final minus initial. Okay, final minus like joining of these two vectors தான். So அதுதான் concept here. Okay வா? So find the directional ratios. இது பாருங்க, find the directional ratios of 3A plus 2B. So what is 3A பசங்களா? 3A vector 3A என்ன வரும்? இதுதான் A வெக்டர், இதுதான் B வெக்டர். இதோட டைரக்ஷனல் ரேஷியோஸ் கேட்குறாங்க. ஈஸி ரைட்? ஸோ ஒன்றுமே பண்ண வேண்டாம், 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 3I cap plus 3J cap minus 3 into 2 6K cap. எஸ் ஆர் நோ? ஸோ அதே மாதிரி 2B cap அப்படிங்கிறது 2 into this 4I cap minus 8J cap minus கிடையாது plus 10K cap. ஓகே, என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும் நீங்கள். ஸோ 3 plus 4 is 7I cap. ஓகே, தென் இது வந்து மைனஸ் 5 cap. 3 into this 2 into 2 is 4. ஓகே, தென் இதுக்கு என்னப்பா வரும்? ப்ளஸ் 4K cap you will get. ஸோ இதுதான் வந்து 3A plus 2B cap. ஓகே, இதோட யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கும். சேம் கதை தான். தட் இஸ் divided by this. Okay va? Divided by root of 49 plus 25 plus 16. Okay, you can do this, right? நீங்களே பண்ணலாம் இல்லையா? ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, this question the directional ratios of the the directional cosines of the vector BA where the coordinates of A and B are this and this ரெஸ்பெக்டிவ்லி ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ பசங்களா இப்போ தான் நான் சொல்லி தந்தேன். வெக்டர் பிஏ அப்படிங்கிறது வெக்டர் ஓஏ மைனஸ் வெக்டர் ஓபி. எஸ் ஆர் நோ? வெக்டர் ஓஏ மைனஸ் வெக்டர் ஓபி.
ஸோ வெக்டர் OA அப்படிங்கிறது என்னப்பா வரும்? வாட் வில் பி தட் வெக்டர்? ஸோ தட் இஸ் இது வந்து ஒரிஜின்ல இருந்து A அப்படிங்கிற பாயிண்ட் விச் இஸ் இதுதான் ஒரிஜின் சரியா? ஒரிஜின்ல இருந்து 1, 2, -1 இஸ் தேர். ஓகே, ஸோ ஒரிஜின்ல இருந்து இப்போ OA நீங்க வந்து எப்படி எழுதுவீங்க? வெக்டர் OA வந்து எப்படி எழுதுவீங்க? I cap plus 2j cap minus k cap. Yes or no? Yes or no? Right. So அதே மாதிரி இதுதான் வந்து OB vector. So that is equal to I cap plus 2j cap minus k cap minus. அதே மாதிரி B vector எப்படிப்பா வரும்? B vector 3I cap plus 4j cap k கிடையாது 0. So this is the thing. So minus பண்ணுங்க 1 minus 3 minus 2I cap minus 2I cap 2 minus this minus 2j cap okay minus k cap. So இதுதான் வந்து வெக்டர் BA. So இதோட directional cosines எடுக்க சொல்றாங்க. So this is equal to என்னப்பா வரும்? minus 2 divided by root of நான் cos alpha எடுக்கிறேன் cos alpha which is equal to 2 square is 4 plus 4 plus 1. So என்னப்பா வரும்? minus 2 divided by 3 minus 2 divided by 3. Next என்னப்பா வரும்? Cos alpha is this. So what is cos beta? Cos beta. Minus 2 by 3 again. Then cos gamma. Cos gamma is equal to minus 1 by 3. அப்படி யாராச்சும் இருக்கிறாங்களா? Yes, option B is the correct answer. Is that clear? A minus B போடலாமா? இல்லப்பா அது போடக்கூடாது. ஏன்னா எப்படி A minus B போடலாம் அப்படின்னா வெக்டர் AB வந்துச்சுன்னா இதுதான் வந்து ஃபைனல் பாயிண்ட். Bல தான் வந்து முடியுது. ஸோ OB மைனஸ் OA ஓகேவா? இது இதுக்கு இப்போ வெக்டர் BA அப்படி இருந்துச்சுன்னா OA மைனஸ் OB. ஓகே, எங்க ஃபினிஷ் ஆகுதுன்னு பாருங்க. இங்க எங்க ஃபினிஷ் ஆகுதோ அதுதான் இங்க ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஓகே, ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஓகே, ஸோ XPL கோர்ஸ் மறக்காதீங்க. இஃப் யூ ஆர் பிளானிங் டு டூ கிவ் லைக் நீட் கொடுக்க லைக் இந்த இயர் நீங்கள் நீட்க்கு வந்து அப்பியர் பண்ண போகிறீங்க இல்லைன்னா ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா எஸ் ஓகே, ஸோ 1 exam 1 chance make it count this. என்ன அப்படின்னா ஸோ இதுதான் கிராஷ் கோர்ஸ் சரியா? ஸோ கிராஷ் கோர்ஸ் இஸ் திஸ் XPL நீட்டுக்கு. Next, so these are the online materials and all. Okay, so the course orientation is going on. If you have any doubts according to the crash course, you can call on this number. Yes, board exam tips. Board exam tips வந்து பசங்களா நான் வந்து சொல்ற PYQs. ஓகே, PYQs மேம் அந்த PYQs மட்டும் பண்ணால் போதுமா? அப்படி கிடையாது. NCERT ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும், PYQs சால்வ் பண்ணணும், அப்புறமேல் சாம்பிள் கொஸ்டின் பேப்பரும் சால்வ் பண்ணணும். இது மூணு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து கொஸ்டின் பேங்க் அந்த பேங்க் இந்த பேங்க்கெல்லாம் போகலாம். ஓகேவா? ஸோ தட் இஸ் மை சைட். இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பசங்களா. நான் என்னன்னா ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் த PYQஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன் அந்த புக் எக்ஸாம் ஐடியா புக், யூ கேன் ரெஃபர் தட் இஃப் யூ வாண்ட். ஸோ அதனால் PYQs NCERTயில் இருக்கிற எல்லா எக்ஸசைஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணி NCERT லைன் பை லைனாக ரீட் பண்ணணுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் NCERTயில் அவங்க டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு உங்களுக்கு டைம் இல்லை. நெக்ஸ்ட்டு PYQs படிங்க, நெக்ஸ்ட்டு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். அதுவும் போன இட் would be nice if 2024 and 25 நீங்கள் வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா குட். தட்ஸ் இட். ஓகே தீபக், சரி. ஸோ தட்ஸ் இட் பசங்களா. தேங்க்யூ. நாளைக்கு வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் வி வில் லேர்ன். ஓகே ஃபைன், சரியா? ஓகேவா, வரட்டா? ஓகே, ஸோ ஐ திங்க் I'm going to end this. நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து வி வில் பி டிஸ்கஸிங் மோர் ப்ராப்ளம்ஸ். கிராஸ் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட்லாம் நாளைக்கு சொல்லி தந்துடுறேன். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் GA எக்ஸாம். And yeah, that's it pasangla. This is your Sreeshma ma'am leaving, and I will see you on the next session. Bye bye and take care.